யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம். சுமார் நாம் 49 வாரங்கள் நமக்கு ஓடிடுச்சு. இந்த வருஷத்தில் நாம் ஆரம்பிச்சு 49 வாரங்களை நாம் கடந்து 48 வாரங்களை கடந்து 49வது வாரத்தில் நாம் சபை கூடுவோம். இந்த ஓராண்டு காலமும் நாம் எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமுடையவர்களாய் நாம் சபை கூடுவோம். எல்லாரும் சபை கூடுறாங்க. நம்முடைய இரட்சிப்பின் சந்தோஷம் எந்த அளவாய் நம்மை பாதித்தது, எந்த அளவாய் நாம் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய ஆண்டவரை நாம் தொழுது கொண்டோம் அப்படின்னு நாம் அருமையான கற்றல் பிள்ளைகள் இன்றைக்கு சபை கூடி வந்திருக்கிறது. அப்படி நாம் சிந்திக்கணும். போன வாரம் போல கூட இந்த வாரம் இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு இருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் கூட நாம் புதிதாக்கப்படுகிறவர்கள், அனுதினமும் புதிதாக்கப்படுகிறவர்கள், அனுதினமும் சிலுவை சுமக்கிறவர்கள், அனுதினமும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகிறவர்கள். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு. அது நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெறலாம். நாம் சபை கூடுதல் அர்த்தமற்றது. குறைவுகள் இருக்கலாம், ஆனால் அதுதான் நிறைவு. அதை நோக்கி தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் யாரும் பர்ஃபெக்ட் இல்லைங்க. எல்லாரும் பூரணத்தை நோக்கி நம்ம ஓடுகிறோம். ஒவ்வொரு நாளும் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு தெரியும், அந்த வார்த்தை தேவன், அவர் தேவன், தேவனிடத்திலிருந்து அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார். 2ஆம் வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் இல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் எல்லாவற்றையும் உண்டாக்கின அவருக்குள் ஜீவன் இருந்தது. எத்தனையோ முறை யோசிக்கிறோம். யோவான் தேவனை, இயேசுவை அறிமுகப்படுத்துகிற விதமே அப்படிதான். சில நேரங்கள்ல நம்ம அப்படி யோசித்து பாருங்க. என் கூட ஒருத்தர் வந்தார், உட்காந்துருந்தார், அவருக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஒன்று பெருசு. ஆமாம், உயிர் இல்லை, அது ஆச்சரியம். ஆனால் உயிரோடு இருக்கிற மனுஷன் யோவான், உயிரோடு இருக்கிறவர்கள் எல்லாரும் சீஷர்கள், நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இப்போ ஒரு வார்த்தையை யோவான் எப்படி பிரகடனப்படுத்துகிறாருன்னா, அவருக்குள் ஜீவன் இருந்ததுன்னு. அப்போ நமக்குள்ள என்ன? அப்படிதான் அதை கேட்கணும். அவருக்குள் ஜீவன் இருந்தது அப்படின்னு சொல்றார். அப்ப நமக்குள்ள என்ன? நாம் ஜீவனற்றவளா இருந்தோம்ங்கிறத சொல்லத்தான் அப்படி சொல்ல வருகிறார். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளி. ஜீவன்கிறது வாழ்க்கை, லைஃப், வாழ்வு, ஒரு வாழ்வு அவருக்குள் இருந்தது. அந்த வாழ்வு நம்மளை போல வாழ்வு அல்ல. அவற்றிருந்த வாழ்வு நம்முடைய வாழ்வு அல்ல. அது இதே சுவிசேஷத்தில் நாம் அப்படி வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவருக்குள் இருந்த ஜீவன், நமக்கு வந்திருக்கிற ஜீவன் வாழ்வு. ஜீவன் சொன்னோட எதையோ நாம் யோசிக்க வேண்டியதில்லை. சாதாரணமாக யோசித்து பார்த்தோம்னா மிருகங்கள் எல்லாமே ஒரே, நமக்கும் மிருகங்களுக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. அது 4 கால், நமக்கு 2 கால். அப்படிதான் சொல்லுவாங்க. 2 கால் உள்ள மிருகம் ஒன்று, அது 4 கால். சில பன்றிகளுடைய இதயத்தை எடுத்து மனுஷர்களுக்கே ஃபிக்ஸ் பண்ணி அது வெற்றிகரமானதெல்லாம் சொல்கிறாங்க. சிமிலாரிட்டியெல்லாம் ஒரு சிலது ரொம்ப நெருக்கமாய் மனுஷனுக்கு இருக்குது. அது மூச்சு விடுது, அதுவும் சாப்பிடுது, அது கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு அது சம்பாரித்து ஓடி எல்லா காரியங்களும் அதுவும் செய்யுது. அப்போ இந்த மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்தாரே, நாம் கேட்ட மாதிரி மண்ணை எடுத்து அதை பிசைந்து அது நாசியில் ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மாவானானே, அது என்ன வித்தியாசம்? அவனுக்கு ஒரு மனசாட்சி வந்தது, அவ்வளோதான்.
மிருகங்களுக்கு அது இல்லை. கர்த்தர் ஒரு தீபத்தை அவனுக்குள்ள ஏற்றினாங்க. விளக்கு ஜீவன் வந்தது அவனுக்குள்ள, அப்படிதான் நம்ம சொல்லலாம். அவனுக்குள் ஜீவன் வந்தது, அவருடைய உயிர் வந்தது, மனசாட்சி வந்தது. இந்த மனசாட்சி உள்ள மனுஷன் எப்பவும் மேலே பார்க்குறான், மிருகங்கள் எப்பவும் கீழே பார்க்குது. அதான் வித்தியாசம். மிருகங்கள் எப்போதும் மண்ணை தான் பார்க்குது. மறுபடியும் பிறந்த மனம் திரும்பின பிள்ளைகள் மேலே பார்க்குறவர்களாக இருக்கிறார்கள். வச்சுக்கோங்க, கொலோசியர் புஸ்தகத்தை போயிட்டு நாம் இங்கே வரலாம். அங்கே அப்போஸ்தலன் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறார் பார். நாம் ஒரு சந்தோஷத்துக்குள் வந்த ஜனமாக இருக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். நம்ம சபை கூடுதலும் ஒரு அர்த்தம் உடையது. எப்படி சொல்றாங்க? நீங்கள், முதல் வசனம், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களா? அவர் கேட்கிற கேள்வி. எழுந்தது உண்டானால் எழுந்தவர்களா? நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களா? ஆமா, அவரோடு கூட ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் நான். அவருக்காக புதிதான ஜீவன் உள்ளவனாய் நான் நடந்து கொள்ளும்படிக்கு எழுப்பப்பட்டவன் நான். அப்படிதான் வேதம் சொல்லுது ரோமர்ல. நாம் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் பழைய வாழ்க்கை வாழ அல்ல, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்டோம். அவரோட மரித்தோம், அவரோடு எழுப்பப்பட்டோம். அப்ப இங்க சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுப்பப்பட்டவர்களானால். கிறிஸ்து எங்க இருக்கிறார்? இப்ப தேவனுடைய வலது பாரிசத்தில். அதை இந்த பூமியில் இருக்கிற மனுஷன் கண்டான். யார் கண்டது ஞாபகம் வருதா? ஸ்தேவான். இந்த பூமியில பல நெருக்கங்களில் வாழ்வா சாவான்னு கல்லால் அடிபட்டு சாக போகிறார் ஸ்தேவான். அப்போ அவர் கண்களை, அவர் பூமியில் இல்லை, அடித்தவங்களை அவங்கள இவங்களை அதெல்லாம் கீழே பார்க்குற பார்வை. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஐயோ என்னையா அடிக்கிறீங்க, நான் உங்களுக்கு என்னடா செஞ்சா பரிதவிக்கிறது, அப்படி இல்லை. அவர் மேலே பார்க்கிறார், கீழே இல்லை. குறை, குற்றம், சபிப்பு, ஆக்ரோஷம் பார்த்துக்கிறவங்கள கர்த்தர் பார்த்துக்குவார். ஒன்று அது கூட, அதுக்கு பேர் என்ன? பழி வாங்கிறது தான். நான் என்னால் பழி வாங்க முடியல, என் ஆண்டவர் என்ன பழி வாங்குவார். நமக்கு இருக்கிற ஒரு ஆசையே, நம்ம ஆண்டவர் அப்படி தான். ஒரு சிலருடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். இப்போ ஏதோ பிடிக்கல, சும்மா சாதாரணமாக விளங்கும். ஏதோ பிடிக்காத ஒருத்தர் ஏதோ உன்னை பேசி இப்படி போகிறார், கால் தடிக்கிருச்சு. அப்படி சிரிப்பு வருதா? அவருக்கு கால் தடிக்கிருச்சு. நம்மகிட்ட ஏதோ பேசிக்கிட்டு ஏதோ காரியங்களை தப்பு பண்ணிட்டு அப்படி நடந்து போகிறார். போன உடனே கால் தடிக்கிறது, இடறி கீழே விழ போகிறார். மனசு என்ன சொல்றது? நான் செய்ய முடியாததை என் தேவன் செய்துட்டார். அதுதான் ஒரு சிலர் வணங்குகிற தேவன். அவங்க மனசு எப்படியோ அவங்க தெய்வம் அப்படி. அவங்க ஆசைப்படுறதெல்லாம் கொடுக்கிற தெய்வம், இவர்களுக்கு பதிலாய் பழிவாங்குகிற தெய்வம். அப்படியா நம்முடைய தேவன்? நமக்கு எப்படி எழுதியிருக்கு? அந்த ஸ்தேவானை போல அவர் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறதை காண்கிறேன்னு தான் சொன்னார் ஸ்தேவான். அப்படி காண்கிற மக்கள் நாம். அப்படித்தான் எழுதி, நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாக இருந்தால், மறுபடியும் பிறந்த மனம் திரும்பினவர்களாக இருந்தால். திரும்ப திரும்ப சொல்றேன், சுவிசேஷம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் புரியும். மறுபடியும் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இது ஆவியினால் உணர்த்தி வைக்கப்படும். எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது. மறுபடியும் பிறக்காத ஒருவருக்கு இது தலையிலிருந்து கீழே போகவே செய்யாது. ஏன்னா அவங்க மறுபடியும் பிறக்கல, இதயம் மாற்றப்படலை. இதயம் மாற்றப்படாத ஒருவருக்கு எத்தனை நாள் சபை கூடலாம் சொன்னால் 49 வாரம் அல்ல, 52 வாரம் கூடினாலும் ஒரு மாற்றமும் நடக்காது. ஏன்னா ஒரு மனுஷன் இதயம் மாற்றப்பட்டவன், புது இருதயம், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை பெற்றவனுக்கு மட்டும்தான் தேவன் பேசுகிறதும் உணர்வை தரும். அவர் ஆவியினால தேவனால பிறந்தவன், அவருடைய ஆவியினால பிறந்தவனுக்கு மட்டும்தான் அவருடைய ஆவி சொல்லுகிறது கேட்கும். நாம சும்மா விளையாடுறது இல்லை, அது உண்மை. அதுதான் நீங்க கேட்டாலும் கேட்காட்டலும் அதுதான் சத்தியம். ஒரு ஜென்ம சுபாவான மனுஷனுக்கு இது பைத்தியமாய் தோன்றும், அறிவாய் தோன்றும். அப்படித்தான் 1 கொரிந்தியரில் அப்படி எழுதியிருக்கு. ஜென்ம சுபாவமான மனுஷனும் இவைகளை
ஏற்றுக்கொள்ளான். அவைகளுக்கு இது பைத்தியமாய் தோணும். ஆனால் அவன் தேவனை அறியாதவன், இதயம் திறக்கப்படாதவன் அவன். அப்படி நாம் இதயம் திறக்கப்பட்டவர்களாய் நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்களாய் இருந்தால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவனை தேடுகிற மக்கள் நாம். அங்கே என்னதெல்லாம் பெருசாய் மதிக்கப்படும்? தேவனுடைய ராஜ்யத்தில் எது பெருசாய் மதிக்கப்படும்? தேவனுடைய ராஜ்யத்தில் எதற்கு மதிப்பு உண்டு? தேவனுடைய ராஜ்யத்தில் யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், மதிக்கப்படுவார்கள்? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கதே யார் தான்? லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாங்க. லூக்கா 18 ஒரு சின்ன பிள்ளைய, மத்தையா ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, இந்த சின்ன பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறார். பரலோகத்தில் பிரவேசிப்பான், இல்லைன்னா கிடையாது. சிறுபிள்ளை போல ஏற்றுக்கொள்ளுகிறார். நம்முடைய அப்படி நான் நொறுங்கி உடைந்து, ஆண்டவரே நான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன்னு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது வேற. நாம் அது இதையும் கேட்டு நம்முடைய இருதயத்தை தலையை அறிவாய் பெருசாக்கி கொண்டு நம்ம மண்ணை தான் பார்க்க தோணும். என்ன சொல்கிறாங்க? பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானது. மேலானது என்னது? கிறிஸ்துவுக்குரியது. மேலானது என்னது? பணம் இல்லை, கிறிஸ்துவனுடையது தான் மேலானது. ஏனென்றால் நாம் மரித்தோம், கிறிஸ்துடனே கூட நாம் மரித்தோம். வாலிபர்கள், கிறிஸ்துவோடு கூட மரிக்க தேவன் சிலுவையில் என்ன செய்தார், சுவிசேஷம் என்ன சொல்லுது நான் விளைவிக்கணும். என்னை மரணத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கணும், விசுவாசிக்கணும். என் பழைய மனுஷன் அவரோட சிலுவையில் அறையப்பட்டதை நாம் விசுவாசிக்கணும். நாம் மரித்தவர்கள், எனக்குள் நான் மரித்ததுனால, என் பாவங்களுக்கு நான் மரித்ததுனால, நான் பாவி என்று உணர்வடைந்து கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே வந்ததுனாலே என் ஜீவன், உங்கள் ஜீவனுக்கு எழுதியிருக்கிறார். நம்ம அப்படி உரிமையாக சொல்லணும். என் ஜீவன், என் வாழ்வு கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கு. என் வாழ்வு கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்கு. என் வாழ்வே கிடையாது, எனக்கு வாழ்வே கிடையாது. ஏன் என் வாழ்வே கிடையாது? கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைஞ்சிருக்குது. என் வாழ்வே அது அல்ல. ஏன்னா நான் வாழலை. கலாத்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நான் தேவனுக்கென்று பிழைக்க வந்த பிள்ளை. அல்லேலூயா. சும்மா விளையாடக்கூடாது சகோதரா. அல்லலியின் துன்பங்களின் தலையிலே வாங்கிக் கொள்ளக்கூடாது. ஒன்று ஆண்டவரை நாம் விட்டு விடணும், அல்ல என்ன சீரியஸாக அவரை நம்ம பின்பற்றணும். சீசனாய் 2 கட்டாய் வாழ நாம் அழைக்கப்படலை. ஒன்று கர்த்தர் தேவன்னா கர்த்தர், பாகால் தெய்வமானால் பாகால். 2 நினைவுகளால் குந்தி 49 வாரம் போயிருந்தாலும் பரவாயில்ல, 48 வாரம் போயிருந்தால் பரவாயில்ல, இந்த வாரம் சரியா இருக்கும். 2 நினைவுகள் எப்போது 2 நினைவுகள் குந்தி 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 நடக்கிறது, நொண்டி மாதிரி நடக்கிறது. 2 நினைவுகள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை செய்வி, பாகால் தெய்வமானால் பாகாலை செய். எதையா ஒன்றை செய். ஒன்று குளிராயிரு, இல்லைன்னா இதுக்கு 2 உள்ள நியூட்ரலாக எதுவும் இல்லை. நமக்கு இருக்கிற சௌரியங்களை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. அது வெதுவெதுப்பு. எல்லா மனுஷருக்கும் கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருந்தால் அங்கேயும் வாழு, இங்கே தலை. உலகத்துக்கு போனால் உலகம், சபைக்கு வந்தால் சபை. கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்க பார்க்குறோம். தேவனை பொறுத்தவரை அப்படி இல்லை. அது வெதுவெதுப்பாக இருந்தால் என்ன சொல்லுவேன், என்ன தான் சொன்னாங்க? வாய் நின்று வாந்தி பண்ணிடுவோம். தேவனே, அதுக்கு நான் வரல ஆண்டவரே. நான் அனலாக இருக்கேன், குளிராக இருந்தேன், இருளாக இருந்தேன். ஆனால் இப்போ என்னை நீ அனலாக்கிக்கிறேன். அதே அனலை நான் மெயின்டைன் பண்ண விரும்புகிறேன். அனல் என்ன? அனல்னா என்ன? சத்தமாக பாடுறதா? இங்கே 2 கையும் உயர்த்தி ஜெபிக்கிறதா அனலா? தேவன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அதுக்கு அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்குறதா அனல்? ஒரு அனலுள்ள வாழ்க்கை என்ன? யார் பார்த்தாலும் பார்க்காட்டலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற இருதயத்தில் இருக்கிற நினைவை, இது தவறு, இது நீ சிந்திக்கிறது தவறுன்னு சொன்ன, ஆமாண்டவரே இது தவறு, இது கசப்பு, இது பழிவாங்கும் எண்ணம்,
இது அன்பில்லாதது ஆண்டவரேன்னு அங்கேயே நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க. அவர்கள் தான் அனலை தேடுகிற அனலாய் வாழுகிறவர்கள். அல்லது அதை இதையும் அவங்க பேசுனதுனால தானே நான் பேசினேன், அது சரிதானே, அவங்க அப்படி சொன்னதுக்கு தானே நான் சொன்னேன், அல்லது நான் கசப்பு இருதயத்தில் இருக்கிற கசப்பை இன்னும் வலுப்படுத்துகிறதுக்காக அவர்களிடத்தில் இன்னும் தவறுகளை தேடிக்கிட்டு உட்காந்துருங்க. நான் குற்றம் சொன்னது சரிதான் அப்படிங்கிறதுக்காக சில காரணங்களை தேடி உட்காந்து பெருசுபடுத்திக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். அது அனலா இல்லை, வெதுவெதுப்பாய் ஆகிக்கிட்டு இருக்கிறோம். நான் தேவனே, நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் அனலாக இருக்க அழைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளை. ஏன் அப்படின்னா 19ஆம் வசனம் 2 கலாத்தியர் புஸ்தகம் 2:19, தேவனுக்கென்று நான் பிழைக்கும்படி வந்தவன், எனக்கென்று வாழ்ந்தவன், மண்ணையே தின்று மண்ணுக்காகவே வாழ்ந்தவன், மனுஷருக்காகவே வாழ்ந்தவன், பணத்துக்காகவே பாலிய இச்சைக்காகவே இந்த பூமியில சிற்றின்பங்களுக்காகவே வாழ்ந்து கோவாக்கினின் பிள்ளையாக இருந்தவன் நான், நரகத்தின் பிள்ளையாக இருந்தவன் நான். என்ன எழுதிருக்கு? என்னை தேவனுக்கென்று தேவன் என்னை பிரித்தெடுத்து அவருக்கென்று பிழைக்கும்படிக்கு எத்தனையோ சட்ட திட்டங்களை செய்து கேட்டு வருஷங்களாய், நியாயப்பிரமாண சட்டம் அதை செய்து இதை செய்து எல்லாத்தையும் முடிச்சு போகிற நியாயம் திருத்து. நியாயப்பிரமாண சட்டங்கள் செய்கிறதெல்லாம் நல்லது தான், அதை செய்து இதை செய்து கடைசியாக யாரையாவது பிறர நியாயம் திருக்கிறது. இளைப்பாறுதலற்று வருத்தப்பட்டு பாரம் சுமந்து பல நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை கை கொண்டு நம்ம எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி கேட்டுக்கோம், நியாயப்பிரமாணத்தை கல்யாணம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஞாபகம் வருதா? நியாயப்பிரமாணத்தை திருமணம் செய்து, இந்த நியாயப்பிரமாணம் ரொம்ப நேர்மையான ஆள். 8 மணிக்கு சாப்பாடுனா 8 மணிக்கு இந்த நியாயப்பிரமாணம்ன்ற புருஷன் 8 மணிக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட், நீ நீட்டு வீடு நீட்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எல்லாம் ரைட்டு. ஆனால் பாடா மனைவியை படுத்துகிற நியாயப்பிரமாணம், அவர் தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருந்தோம். எதுலையுமே இளைப்பாறுதல் இல்லை, வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோம். இளைப்பாறுதலற்று இருந்த நம்மை வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே சட்ட திட்டங்களை கை கொண்டு நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். சுமக்க முடியாத பாரமான சுமைகளை மனுஷர்கள் உங்கள் கழுத்தின் மேல் சுமத்தின போது நீங்கள் குனிஞ்சு ஒடிந்து நொறுங்கி வாழ்ந்த உங்களை நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மறிக்க செய்தார் ஆண்டவர். நியாயப்பிரமாணங்கிற புருஷன் செத்தான். இப்ப வேறு ஒருவரை நான் திருமணம் செய்து கொள். கிறிஸ்துடனே கூட, அடுத்த வசனம், கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். நான் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு செத்து நான் கிறிஸ்துவாகிய மணவாளனை தெரிந்து கொண்டு அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆனால் இந்த பூமியில் நான் வாழ்றேன். செத்துட்டேன்னா பிசிக்கல் அல்ல, என் இதயத்தில் இந்த உலகத்துக்கான என் ஆசை இச்சைகளுக்கு நான் சிலுவையில் அறைந்தவனாய் என்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறேன். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் இல்லை. யார் இல்லை? நான் இல்லை. இப்போ பிழைக்கிறது யார்? என் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் இந்த வாழ்க்கையை எய்ம் பண்ணாமல், இந்த வாழ்க்கை இல்லாமல் நம்ம கூடன எத்தனை வாரம் கூடனாலும் தவறாக போகுங்க. ஆழமாய் விசுவாசித்து நம்ம அந்த பாதைக்கு, இடுக்கமான பாதைக்கு வரணும். நாம் பிழைக்கக்கூடாது, எங்கேயும் நாம் பிழைக்கக்கூடாது. பிழைக்க பல சூழ்நிலைகளில் ஆண்டவரே நீங்கள் பேசாமல் இருங்க, உங்கள் கூட வந்தால் நான் நிறைய சகிக்கணும், நீங்கள் இப்படியெல்லாம் அமைதியாக போயிடுவீங்க, விட்டு கொடுத்துருவீங்க, சாந்தமாகிடுவீங்க, நீங்கள் சும்மா இருங்க, இப்போ நான் ஒரு குடி பிடிச்சிட்டு வரேன் அப்புறம் வந்து, அப்படியா கிறிஸ்தவர்கள் எப்படி? ஆண்டவரே நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நீங்கள் சாந்தமாக இருந்துருவீங்க, அமைதியாக இருப்பீங்க, விட்டு கொடுத்துருவீங்க. நேற்றைக்கு நான் பார்த்த ஒரு 3-5 மணி நேரம் கரண்ட் இல்லை. என் ஒய்ஃப் ஒரு மெசேஜ் போடுறாங்க, அவளுக்கு இங்கே கரண்ட் இல்லை அப்படின்ட்டு. வந்தேன், நானும் வந்தேன். பசி, கரண்ட் இல்லை, ஒரு வேலையும் நடக்கலை. வந்த உடனே ஒரு மெசேஜ் போடுவோம், நான் போடுறேன் அப்படின்னு போடு சார். இப்போ ஒரு கோபமும் வருத்தமும் எனக்கு ஒன்றும் இல்லை, போட்டிக்கிட்டேலாம் இல்லை. ஆனால் ஆவி எவ்வளோ கலங்கப்பட்டு போயிருந்துச்சு நம்ம தான் பார்த்தேன். சார் எப்போ பார்த்தாலும் இந்த ரோட்டில் தான் சார், எப்போ பார்த்தாலும் கரண்ட்டு போயிடுது, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த முரசொலி நகர் இருக்கிறது தான் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. லேசுனா இங்கே தான் கரண்ட் ஆஃப் பண்ணிடுது, வர்றதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு யார்கிட்ட சார் புகார் செய்யணும்? யார்கிட்ட அனுப்புகிற மெசேஜ்? ஜேஇக்கு. யாருக்கு சார் புகார் அனுப்பணும் சொல்லுங்கள், புகார் அனுப்புங்க. மேலே அதிகாரி யாரை பார்க்கணும்? இது தப்பு இருக்குது?
ஒன்றும் இல்லைல்ல. எதுக்கு அப்படியே என் மனைவி உட்காந்து பேசி முடிச்சுட்டேன். எனக்கும் ஒரு ஆவி இருக்குல்ல. இட்ஸ் நாட் குட். நீ எல்லாம் ரைட்டு தான், நீ பேசுனது எல்லாம் ரைட்டு தான். என் ஒய்ஃப் என்கிட்ட உட்காந்துட்டு டக்குன்னு அது கொஞ்சம் சமாளிச்சுட்டேன். அப்புறம் மனைவி கிட்ட சமாளிக்கிறதுனா எப்படி? ஆவிக்குரியவன்னு இருக்க முடியுமா? மனைவி வாயை அடைச்சா தானே ஆவிக்குரியவன்னு சொல்ல முடியும். உனக்கு என்ன தெரியும்னு சொன்னால் தானே ஆவிக்குரியவன்னு நம்ம நினைக்க பார்க்குறோம். மனைவியை மதிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தானே ஆவிக்குரியதுன்னு நினைக்கிறோம். கணம் பண்ண தெரியாமல் இருக்கிறதுக்கு பேர் தானே ஆவிக்குரியது நம்ம நினைக்கிறோம். கேட்டு பாருங்க வீட்டில் மனைவி எப்படி மதிக்கிறீங்கன்னு. அது எது? அது என்னை மதிக்காது அப்படியா? கேட்டு பாருங்க. எனக்கு ஓகே, நானும் சரியில்லை, ஒன்றும் ரெண்டு. எனக்கு வேற யார் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. எனக்கே ஆண்டவர் சொல்லலையா, நீ சொன்னதெல்லாம் எழுத்தெல்லாம் கரெக்டு, ஆனால் அங்கே இருக்கிற பித்தலாட்டம் உனக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும் சொன்னாங்க. நீ பேசினதோ எதுவோ தாட்புட்டி எதுவுமே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு. நானும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் அப்புறம் எதுவுமே கேட்கக்கூடாதா அப்படின்லாம் சொல்லிட்டேன். நான் வந்து உக்காந்தேன். முதல்ல டெலீட் பண்ணிடுன்னு சொன்னாங்க ஆண்டவர். டெலீட் பண்ணி பார்த்துருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நம்முடைய ஆவி எப்படி இருக்கு எழுதியிருக்கிறபடி, நாம் இனி நான் அல்ல, நாம் பிழைச்சா என்ன ரைட்டும் கேட்டுக்கிட்டே நிற்கலாம். நான் இல்லை, என்ன எழுதியிருக்கு? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணுங்க. அறிவில்லைங்க, தயவு செய்து ப்ளீஸ் சகோதரிகளே, அறிவில்லை, இது அனுபவம். அனுபவிக்க வந்தவர்கள் நாம். கிறிஸ்தவ வாழ்க்கை நான் இல்லை, நான் படைக்கக்கூடாது. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். யார் எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார்? கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்போது நான் என் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறேனே, அது எதுக்காக? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக அல்ல. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக அல்ல. நாம் அப்படித்தான் சொல்கிறோம், ஆண்டவருக்காக வாழுகிறேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் நம்மில் அன்பு கூர்ந்து நமக்காக வாழுகிறோம். பவுல் என்ன சொல்கிறார்? என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நம்ம ஒரு வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறோம், அது விசுவாச வாழ்வு. கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால வாழுகிற நீதி, விசுவாசத்தினால வாழ்கிற வாழ்வு. அது என்ன சொல்லுது? நீ படைக்கக்கூடாது, நீ மரித்தவன். எப்போ ஆண்டவர் நம்மோட அப்படி தான் பேசுகிற, நீ மரித்தவன். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன தான் கொடுக்கும், எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நேற்று நான் உட்காந்து யோசித்தேன், சத்துருக்களை நேசியுங்கள், சத்துருக்களை நேசிக்கணும். சத்துருக்கள் இல்லாமல் சத்துருக்களை எப்படி நேசிக்கிறது? சத்துருக்கள் வருவாங்க, புருஷன் சத்துரு போல இருக்கலாம். அவரை நேசித்துட்டா இந்த உலகத்தில் எவரையும் நேசிக்கலாம் சகோதரி. மாற்றியெல்லாம் பாய்க்கலாம் மேட்சுக்கு. நாம் அவங்ககிட்ட அன்பாக இருக்கிறோம், இங்கே கலகலகலகலாங்கிறதெல்லாம் சும்மா வெங்கலம், ஓசையிடுகிற கைத்தாளம். அது சத்துரு போல இருக்கிற புருஷனை நேசித்து கீழ்ப்படிந்து கனம் பண்ணிட்டா எவரையும் நேசித்திடலாம். அதுக்காகத்தான் ஆண்டவர் சொன்னவங்க சத்துருக்களை சிநேகிங்க. சத்துருக்களையே சிநேகித்துட்டால் வேற யாரையும் சிநேகிக்க முடியும். ஆனால் நமக்கு பிரச்சனை தான் என்ன? நமக்கு தேவன் கொடுத்த புது வாழ்வு தான் என்ன? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த வாழ்வு தான் என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்ம அதையே கான்சென்ட்ரேட் பண்ணணும். குறைவு இருக்கலாம். எப்படி சொன்னாங்க ஆண்டவர்? யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வர. பிசாசு என்னத்துக்கு வந்தான்? கொல்ல, அழிக்க, திருட. நமக்கு இருக்க தேவன் கொடுத்த ஜீவனை திருட, அழிக்கணும்.
இந்த உலகத்தின் மண்ணை தின்னு வாழணும். சாத்தானுக்கு நமக்கு தெரியும், நம்ம மண்ணை திங்கிறது அவனுக்கு தெரிஞ்சா அந்த மண்ணு மேலே அவனுக்கு ரொம்ப பிரியம். இந்த மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் இந்த பூமிக்குரிய மண்ணை தின்று அந்தரங்கத்தில் இந்த பூமிக்குரிய மண்ணை தின்று அவன் வாழ்ந்தால் அவன் மண்ணு மேலே ரொம்ப பிரியப்படுகிறவன். ஆனால் ஆண்டவர் மண்ணை தின்னு வாழலை. ஆண்டவர் மண்ணை தின்னு வாழலை. ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த மண்ணை தின்னு வாழலை, மனுஷருடைய மகிமையை தின்னு வாழலை, இந்த பணத்துக்காக இந்த உலகத்திற்காக வாழலை. ஆண்டவர் வந்தார், 40 நாள் உபவாசித்தார். சாத்தான் வந்து கல்லை அப்பமாக்கி சாப்பிடும்னு சொன்ன, சாப்பிட்டாரா? இல்லை. செத்தா சாகிறேன் நீ சொல்கிறத செய்ய மாட்டேன், என் பிதாவின் சித்தம்தான் செய்ய. இன்னும் ஒருவன் வேதத்தில் வாசிக்கிற ஏசா, பசி ஒருவேளை பசி வந்துதா, என்னத்தை இழந்தான்? சகலம். ஒருவேளை போஜனத்துக்காக தன் புத்திர சுவீகாரத்தை இழந்தான். ஒரே ஒருவேளை சாப்பாட்டுக்காக, அற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப காசுக்காக, அற்ப மனுஷருடைய மரியாதைக்காக. அவனை பற்றி எழுதியிருக்கு 12ஆம் அதிகாரம் எபிரேயர்ல, அவன் கண்ணீரோட ஜெபம் பண்ணியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். பெரிய வாணிங்க இது நமக்கு. ஒருவேளை போஜனத்துக்காக தன் புத்திர சுவீகாரத்தை இழந்தான். கிறிஸ்துவோ அவர்தான் நம்முடைய ரட்சகர். நம்மை நினைத்து நம்மளை தான் நினைச்சு பார்த்தாங்க. செத்தா சாகுறேன் அப்படின்னாரே, யாரை நினைச்சுதான்? நம்மளை. அவர் எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க, பரிசுத்தமாய் வாழ கிறிஸ்து வரல. இந்த பூமிக்கு பரிசுத்தமாய் வாழுகிறதுக்கு வந்தார்கள் மட்டும் இல்லை சத்தியம். அவர் ஏற்கனவே பரிசுத்தர் தான். அவர்கிட்ட என்ன பாவம் இருக்குது? இந்த பூமியில் வந்து அவர்கிட்ட என்ன பாவம் இருந்தது? இந்த பூமியில் போய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வருவோம்னு தான் வந்தாரா? எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை பரலோகத்திலும் பூமியிலும் முத்திரையிடப்பட்ட சீல், எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பிதாவினால் முத்திரையிடப்பட்டது. அதற்கு மேலே ஒரு சைனே கிடையாது. அப்படிதான் நம்ம தீமோத்தேயுல வாசிக்கிறோம். அப்படி வந்த ஆண்டவர், நான் செத்தா சாகிறேன், நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன் ஜனங்களை, பாவிகளை ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன். நான் சாக தயார், என் மரணத்தின் மூலமாக ரட்சிப்பு உண்டாகணும், அவ்வளோதான். ஆனால் என்னுடைய சித்தம் செய்தோ, பிசாசுடைய சித்தம் செய்தோ, மனுஷருடைய சித்தம் செய்தோ நான் வாழ விரும்பலை. ஒரு நிமிஷம் கூட வாழ விரும்பலை. அப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் இங்கே வந்தார். வாசிக்கிறோம் நான் 10ஆம் வசனம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். உயிர் உண்டாக மட்டும் இல்லை, நம்ம தப்பாக விளைவிக்கக்கூடாது. ஏதோ அரசியல் வரதெல்லாம் விசுவாசித்தோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானசனா நடத்தோம், ஒரு ஊசலாடுகிற உயிர் உண்டாக்க அல்ல அது. உயிர் உண்டாக்க ஏதோ சபைக்கு வந்தோம், பாடணும், ஏதோ ஜெபித்தோம், அந்த உயிர் அல்ல அது. எழுதியிருக்கா? ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்புறம் என்ன இருக்கு? அந்த ஜீவன். அப்போ ரெண்டுக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் இருக்கா? ஒரு ஜீவன் இருக்கு, இன்னொரு ஜீவன் பரிபூரணப்பட்டதாக இருக்கிறது. ஒரு ஜீவன் சத்துருக்களை சிநேகிக்கிறது இல்லை, இன்னும் மனத்தாங்கல் தான் அடையுது. சபைக்கு வந்தா இன்னும் பிறரை பற்றி தான் நியாயந்து இருக்கிறது. இன்னும் யாரும் பிடிக்காத செய்யக்கூடாது. அது வீட்டில் தொடங்கணும். ஒரு சிலர் ஜெபிக்கிறோம் கொள்கிறோம், தயவு செய்து ஆழமாய் மனம் திரும்பணும். சிலரை எவ்வளவோ எட்டரை பண்ணிக்கிட்டு இருக்கான், குடும்பத்திலேயே எட்டரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நமக்கு புரிய மாட்டாங்க. நம்மளை பொறுத்தவரை தேவன் நம்ம கண்ணை திறக்காதனால நான் ஜெபிக்கிறதும், நான் அழுகிறதும், நான் ரொம்ப தாழ்மை உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன் ஒரு எண்ணம், ஒரு சுய பட்சாதாபமான பரிசுத்தம் நமக்கு அப்படி உண்டாகிற மாதிரி தோணுது. இல்லை, நாம் எவ்வளவோ இடஞ்சலையும் இடரலையும் கசப்பையும் வெறுப்பையும் விதைச்சிருக்கிறோம்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது. ஒரு ஜீவன் வந்திருக்கு, அது உண்மைதான். அது என்னன்னா, அது நேசிக்கிறவளே நேசிக்கிறது. ஒரு ஜீவன் உண்டாயிருக்கு, அது நேசிக்கிறவளே வாழ்த்துகிறவளே வாழ்த்துகிறது. அது ஆயக்காரரும் பாவிகளும் செய்கிற ஜீவன். அது என்ன எழுதியிருக்கு? ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். யாரை போல? அவர் தான் பரிபூரணம். அவர் எப்படி?
நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறவர் ஆண்டவர். அந்த வீட்டை விட்டு போனானே அந்த மகனுக்கு தோணுன எண்ணம் என்ன தெரியுமா? நான் அதை அப்படித்தான் பார்க்குறேன். என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரருக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கு. எங்கள் அப்பா எப்படிப்பட்டவர்னா, நல்லவங்களுக்கும் தீயவங்களுக்கும் மழையையும் சூரியனையும் உதிக்க பண்ணுகிறவங்க எங்கள் அப்பான்னு அர்த்தம். வேலைக்காரருக்கே பூர்த்தியான சாப்பாடு கொடுக்குறவங்க யாரையும் ஒன்று போட்டுடல எங்கள் அப்பா. மகனான என்னை விட்டுட்டு வர. அப்போ நாம் அந்த ஜீவன் பரிபூரணப்படணும். தயவுசெய்து கலாத்தியர் புஸ்தகம் நாம் யோசிக்கிறோம், நாம் எவ்வளவு பேர் அதிலேயே ஒர்க் அவுட் பண்ணுறோம்னு தெரியல. ஒரு பழம் இருக்குது அங்கே, அந்த பழத்தை பாருங்கள், அதில் எப்படி இருக்கு, எப்படி சொல்கிறார் அப்போஸ்தலன். நம்ம எல்லாரும் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது 19ஆம் வசனம். அவைகளெல்லாம் நாம் செய்ய மாட்டோம், அப்படியே செஞ்சாலும் யாருக்கு முன்னாடியும் செய்ய மாட்டோம். பொறாமை, யாருக்கு முன்னாடியுமா பொறாமப்படும்? கொலை, கோபம், வெறி, யாருக்கு முன்னாடியுமா? களியாட்டு, யாருக்கு முன்னாடியுமா? மொபைல் வந்தால் டக்குன்னு ஆஃப் பண்ணி கீழே வச்சிடுறோமே. மொபைல் ஏதோ பார்த்துட்டு ஒரு சிரிப்பே வருது. சும்மா நானும் பார்த்துறேன், ஏதோ வருது, யாராவது இப்போ வந்துட்டாருன்னா என்ன சரி டக்குன்னு என்ன பார்த்தோம்? ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு சூதானமாக இருக்கிறவங்க நம்ம. மனுஷருக்கு முன்னாடி நம்ம காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக இருக்கணும். ஒன்றும் தப்பு பார்க்கல. ஏதோ ஒருத்தர் கீழே விழுந்துட்டார், ஏதோ சைக்கிளில் போனார், கீழே விழுந்துட்டார், ஒரு தமாசு, ஒரு சிரிப்பு, அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் யாரோ ஒருத்தர் வந்துட்டார். இப்போ தந்தானே வந்தானே. இப்போ என்ன பார்த்த? உடனே ஆஃப் பண்ணி சூதானமாக அப்படியே இருந்துக்கிட்டு என்னது காட்டுது? நான் பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லலை, இவ்வளவு நேர்த்தியாய் சூதானமாக நடந்துக்கிட்டு இருக்க ஆட்கள் நாம். நம்மளை மறைக்க அவ்வளோ ஆசைப்படுகிற மக்கள் நாம். தேவனே இதெல்லாம் என்ன? இது பாவம் தான் செய்யக்கூடாது. எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் முன்ன சொன்னேன்ல, வீட்டு எல்லாரும் சபையில் இல்லாதவங்களாம் இருக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு காரியம் செய்வோம். சபையாரெலாம் வந்த பிறகு வேற ஒன்று செய்வது. என்னது இது? யோசித்து பார்த்துருக்கீங்களா? நம்ம எவ்வளவு சூதகமான ஆட்கள். அதெல்லாம் நம்ம விட்டு வந்திருக்கலாம், பரவாயில்ல. மாம்சத்தின் கிரியைகள் விடலைன்னா நம்ம மனம் திரும்பணும். அடுத்த வசனம் 22. ஆவியின் கனியோ, ஆவியின் பழங்களோன்னு இல்லை, ஆவியின் பழமோ. ஆவியின் பழங்களோ இல்லை, சும்மா தப்பா விளையக்கூடாது. ஆவியின் கனியோ, ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி. அது ஒரு ஆரஞ்சு பழத்துக்குள்ள எத்தனை சொலை இருக்கு? சும்மா சொல்லுங்க. இப்போ சிலதில் இருக்கிறது இல்லை. 11 ஆரஞ்சு பழம்னாலே 11 பழம், அப்படி 11 சொலைன்னு அர்த்தம். இப்போ 10 இருக்கலாம், 9 இருந்துட்டு அப்போ தப்பில் ஆரஞ்சு பழமுடைய பேர் அப்படி தான் நான் நினைக்கிறேன். அந்த ஆவியின் பழம், அந்த ஆரஞ்சு பழமோ, அதுக்குள்ள ஒவ்வொரு சொலையும் என்ன? எத்தனை பேர் நம்ம அப்படி ஏங்குறோம்? ஆவியை பெற்றவனானா? அந்த ஆவியின் கனியோ அன்பு. ஆண்டவரை நான் குறைபடுகிறேன் ஆண்டவரை, எவ்வளவோ குறைபடுகிறேன். அன்பில் எவ்வளவோ நான் குறைபடுகிறேன் ஆண்டவரை. சந்தோஷம், எவ்வளவோ சந்தோஷம் இல்லாமல் இருக்கு. ரட்சிப்பின் சந்தோஷமே எனக்கு இல்லை. 2 வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து வந்து அவர் அந்த கலிலேய கடற்கரையிலே சுவிசேஷத்தை சொல்லி ஜனங்கள் எப்படி மாறுவார்கள்னு ஏசாயா 9 எழுதியிருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. 2 நீங்கள் வாசிக்கணும். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் ரட்சித்து திரளான ஜனங்களாய் அவர்களை சீசர்களாக்கி, 3ஆம் வசனம், அவர்களுக்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிற ஆண்டவர். சந்தோஷத்தை பெருக வர வர சந்தோஷம் அதிகமாகுது. ரட்சிப்பின் சந்தோஷம். இந்த பண சந்தோஷம் இல்லை, 1 வச்சா 2 ராஜா 2, அப்படி அந்த சந்தோஷம் இல்லை. மனுஷர்கள்லாம் புகழ்கிற அந்த சந்தோஷம் இல்லை. இது கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால், மனம் திரும்புகிறதுனால் வருகிற, மறுபடியும் பிறந்ததுனால் தேவன் நம்மை ரட்சித்தாரேங்கிற சந்தோஷம். எப்படி எழுதியிருக்கு?
மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அப்படிப்பட்ட ஜனங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜனத்தினுடைய சந்தோஷம் அறுப்பில் மகிழ்கிறது போலவும், என்னத்துல மகிழ்கிறது போல? அறுப்பில், அறுவடையில 30 என்ன சொல்றாங்க? நல்ல, என்ன சொல்றேன்னு தெரியலையே, நல்ல விளைச்சல். எத்தனை மூட்டை? என்ன எல்லாம் தலையாட்டின அப்படி எனக்கு ஒன்றும் தெரியலன்னு தான் கேட்குறேன். ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நல்ல விளைச்சல்னு சொன்னால் எப்படியோ அதிகப்படியாக சொல்கிறது வச்சுக்கோ. அது கிடச்சா எப்படி இருப்போம்? ஏந்தா 35 விளைஞ்சதோன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதுபோல ரட்சிப்பின் சந்தோஷம். என் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, பாவியின் துரோகியுமான என்னை ரட்சித்தாரே, எனக்கு ரட்சிப்பின் உடை உடுத்தினாரே, என்னை ஆசீர்வதித்தாரே, மரித்து என்னை உயிர்ப்பித்தாரே. என் ஆண்டவர் அவரோடு கூட வலது வருஷத்தில் உட்கார வைத்திருக்கிறாரே, கிருபையினாலே இதை செய்தாரே, இது என்னால் உண்டாகாமல் அவரே அதை நிறைவேற்றி முடித்தாரே. அப்படி அறுப்பில் மகிழ்கிறது போல மகிழ்கிற ஒரு மனுஷன். அடுத்து எழுதியிருக்கு, கொள்ளையில் களி கூறுகிறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். கொள்ளையடிச்சிருந்த பணத்தை பங்கு போடுறதுன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. அப்படி இல்லை, நான் அப்படி இன்னைக்கு வாசித்தேன். அப்படி ஒருவர் நம்முடைய ஆண்டவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூம் எடுத்து மனுஷர் சாயலாகி வந்தாரே, அவருடைய சாயலை, அவருடைய சுபாவத்தை பங்கு போடுகிற பங்காளி, கொள்ளையில் அந்த கொள்ளையிலே பங்கு போடுகிற பங்காளியை போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகள் ஆகிறதுனால ஏற்படுகிற சந்தோஷம் பெரிய சந்தோஷம். அடுத்து எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்னு எழுதியிருக்கு. அந்த தேவன் அந்த கடற்கரையிலே நடந்து, அப்படித்தான் எழுதியிருக்கு, இருள் இருக்கிற ஜனங்கள், இருளில் நடக்கிற ஜனங்கள், 2ஆம் வசனம் 9:2, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அப்படிப்பட்ட பிரகாசத்தை பெற்ற மக்கள் நாம், வெளிச்சம் பெற்ற மக்கள் நாம். இன்னும் சங்கீதக்காரன் சொல்கிறத பாருங்க, பழைய உடன்படிக்கையில் 4ஆம் சங்கீதம். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்ம ரட்சிப்பின் சந்தோஷம் வர வர ஜீவன் உண்டாக மட்டும் அல்ல. ஜீவன், ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன் முந்தானாத்துன்னு நினைக்கிறேன். உட்காரதுக்கு ஒரு நல்ல சேர் கிடையாது, உண்மைதான். உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கேன், எங்கே பிள்ளைகள்லாம் போட்டு படுத்து எந்திப்பாங்க அப்படி தோணுது எனக்கு. புருஷன், நான் பார்த்தாலே பல தவறுகளை கண்டுபிடிக்கலாம். எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிற புருஷன், பிள்ளைகள், எவ்வளவோ குறைவுகள் இருக்கிறார். நம்ம சபைக்கு தான் வராங்க. உட்காந்து பார்த்து அவங்களோட நான் பேசிகிட்டு இருந்தபோது, இப்போ படுகிற இந்த பாடு, இப்போ படுகிறோமே கிறிஸ்துவுக்காக, நம்ம எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கலாம், நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வாழ்க்கை அமைஞ்சாமல் இருந்திருக்கலாம், நெருக்கங்கள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் வந்திருக்கலாம், காசு பண தட்டுப்பாடு வந்திருக்கலாம், புருஷனுக்கு வியாதி வந்திருக்கலாம், எத்தனையோ நெருக்கங்கள். இக்காலத்து பாடு இனி வெளிப்படும் மகிமைக்கு. இதை கண்டவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்க்கறது இங்கே இந்த பூமியில் காசு பணம் உண்டாக்குறது இல்லை, இதனால் வர்ற சந்தோஷம் இல்லை. இக்காலத்து பாடுக்கு பின்னே இருக்கிற ஒரு மகிமையை கண்டவர்கள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்புவார். இந்த புருஷனை ஆழமாய் நேசி, இந்த புருஷனை கீழ்ப்படிய பாரு, நேசி, மன்னிச்சு, இறக்கமாக இருங்க. இப்போ படுற காரியங்கள் ஒன்றும் எனக்கும் புரியலை தான். ஆனால் இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பல்ல, அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் நித்திய கனமகிமையை உண்டாக்கும். யாரால் இதை அனுபவிக்க முடியும்? இதெல்லாம் அப்படி நெருக்கங்களில் போகலாம். நான் என் பிள்ளைகளை 2 முறை மரணத்துக்கு போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டேன். நான் கொண்டு வரல, கத்தர் கொடுத்தேன். 2 தடவை மரணத்து போச்சிலிருந்து வந்துடுச்சு. தேவன் நம்ம நடத்துறாங்க. ரட்சிப்பின் சந்தோஷம் அதுதான். ரட்சிப்பின் சந்தோஷம். என் பேரன் அது கேட்குறான்,
ஃபோனில் சின்ன பேரன், தாத்தா ஒய் டு ஹேவ் 2 vehicles. இந்த பைக்கை காட்ட சொன்னால் காரை, அவங்க காரு அதை காட்ட சொன்னால் காட்டுறேன். உனக்கு ஏன் 2? எங்கள் அப்பாட்ட ஒரு கார் தானே இருக்குது, ஒரு வெஹிக்கிள் தானே இருக்குது, உனக்கு ஏன் 2 இருக்குன்னு கேட்குறான். எனக்கு அவனுக்கு சொல்ல தெரியல, அவன் பேச ஒன்றும் புரியல. ஆனால் ஒன்று கேட்டது மட்டும் புரியுது, இவ்வளோ விளக்கமாக சொல்லிட முடியல. நீ ஏன் சொல்கிறா அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ஏன் 2 வெஹிக்கிள்? காரும் மோரும் தான் நமக்கு பெருசா? காரு மோரும் தான் பெருசா? மதிக்கட்ட வேணாம், மதிக்கட்டம். 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் உனக்கு ஆனந்தமாக இருந்ததே, அது எங்கே? என்னிடத்துல ஆண்டவர் கேட்கறது அப்படிதான். கோட்டிச்சேரியிலிருந்து அவாத்தோரா எங்கே இருக்குது, என்ன சொல்கிறது, ரயில்வே கேட்டு தாண்டி அந்தாண்ட பிரேயருக்கு ஒரு பாட்டு பாடி அங்கே பைக் மாதிரி போயிருமே சைக்கிள். அப்போ இருந்த சந்தோஷங்க இப்போ இருக்கா? ஆமாண்டவர், அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் இருக்கா இப்போ? ரட்சிப்பின் சந்தோஷங்கிறது அதுதான். காரும் மோரும் இல்லை சந்தோஷம். அவன் கேட்ட போது எனக்கு அப்படிதான் கிடைச்சி. இந்த காரு மோரு சந்தோஷப்பட்டு விடுவோமோ? இல்லை, ரட்சிப்பு தான் நமக்கு சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம் தான் சந்தோஷம். அந்த ஜனங்கள் கொள்ளையை பங்கிடுகிறது போல கிறிஸ்துவின் சுபாவத்தில் பங்காளியாக அழைக்கப்பட்ட மக்கள். கேட்ட எல்லா வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். உண்மையிலே ஆண்டவர் செல்லும் செலவை கணக்கு பார்க்கணும்னு தான் சொல்கிறாங்க. நாட்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்கென்று பயன்படுத்திக் கொள்கிறோம், பாக்கியவான்னு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவர் நன்மையினால் தான் முடிசூட விரும்புகிறார். அந்த நன்மையை நாம் அனுபவிக்கிறோமான்னு ஆண்டவருக்கு ஒரு தவிப்பு இருக்கு. அந்த தவிப்போடு தான் தேவன் சபையிலே இந்த நாளிலே பேசியிருக்காருன்னு நான் விசுவாசித்து அப்படி மனம் திரும்புகிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. ஜீவன்னா ஏதோ உயிர் அப்படின்னு தான் நமக்கு எட்டும். ஆனால் இந்த ஜீவன் இங்கே உயிர் இல்லை, கிறிஸ்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை இருந்தது. உயிர்னு நம்ம நினச்சோம்னா அது நம்ம காலையில் கேட்டது போல ஆண்டவர் மண்ணினால் உண்டாக்கி அப்போ ஒரு ஜீவ ஆத்மாவாக உயிருள்ளவனாய் மாட்டிட்டாரு. அந்த மாற்றும் போது உயிரோடு கூட அவருடைய வாழ்க்கையும் அந்த ஜீவனும் நமக்குள்ளே தான் இருந்துச்சு. நம்ம அதை தொலைச்சி போடும்போது திரும்பி பூமிக்கு ஆண்டவர் வந்து அவர் நமக்கு ஒளியாய் மாறும்படிக்கு திரும்பி ஜீவனை கொடுக்க அவர் நம்ம மேல் பிரியப்பட்டு வந்தார். அது ஜீவனை மாத்திரமல்ல, அது பரிபூர்ண பாதை. பரிபூர்ணம்னா கிறிஸ்து மாத்திரம்தான். அந்த பாதையை நாம் விளங்கி கொண்டு அதிலே ஆசையாய் தொடரும்படிக்கு ஒரு விருப்பத்தையும் செய்கையும் நம்முடைய இருதயத்திலே உண்டு பண்ணும்படிக்கு ஆவியை நமக்கு புதுப்பித்தார் ஆண்டவர். இழந்து போனதை தேவனே தரும்படிக்கு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே தரும்படிக்கு தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புனா மாத்திரமே இந்த காரியம் ஒர்க் அவுட் ஆகும்னு பிதா அறிந்ததுனாலே அந்த பரலோக அன்பை அவருக்குள்ளே வைத்து பூமிக்கு இறக்கினார். அவர் ஏதோ நான் புடிவாதமா இல்லை, விரும்பி சந்தோஷமாய் அதை கொடுக்க பூமிக்கு நம் மத்தியிலே அப்படி தேவன் வெளிப்பட்டார். இதுதான் சுவிசேஷம், வேற எதுவுமே இல்லை. அப்படி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் விரும்பணும் அப்படின்னாக்கா அந்த ஜீவனிலே நாம் செல்லும் செலவை கணக்கு பார்க்குற பிள்ளைகளாக நாம் இருப்போம். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேசினார். அது மனுஷனுக்கு ஒளியா இருக்கா? உன்னுடைய வாழக்கூடிய வாழ்வுக்கு அது ஒரு வழியை சொல்லுதா? இதுவே வழி, இதிலே நடன்னு சொல்லுதா? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். எனக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஒரு சில காரியங்களை குறித்து நான் எடுக்கிற எந்த ஒரு முடிவை குறித்து எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா அந்த காரியங்கள் என் வாழ்விலே நடைபெறும் பொருட்டு தேவனுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். அந்த விருப்பத்தை நான் உட்கார்ந்து கேட்கிறேன்னா, ஆண்டவரே இந்த காரியத்தை குறித்து நான் இப்படி நினைக்கிறேன், ஆண்டவரே இது சரிதானா,
இப்படி செஞ்சாக்கா உங்களுடைய நாம மகிமைப்படுமா? இது பரிபூர்ண வழியா? கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கன்னு கொஞ்சம் அமைதியாய் உட்கார்ந்து நம்ம கேட்குறோமா? அதுதான் நம்மக்கிட்ட இல்லை. அப்படி கேட்கணும், அப்படி ஒரு தேவனுடைய வழியை அடையணும். நாட்கள் எவ்வளவோ ஓடி வந்துட்டு இந்த வருஷத்தோட கடைசியில் வந்திருக்கிறோம். நாட்களை கர்த்தருக்கென்று நம்ம பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு நம்மளுடைய இருதயத்தை புதுப்பிக்க தேவன் கிருபையாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். அதற்காக தான் சபை கூட நம்ம அழைத்திருக்கிறார். அந்த நாளிலே எவ்வளோ சூழ்நிலை கிளைமேட்டு ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட அப்படி அழைத்து நடத்துகிறார். இன்னொரு வார்த்தை கேட்ட யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி, ஒருவன் வருவான், அவன் திருட வருவான். என்னத்தை திருட வருவான்? உன்கிட்ட இருக்க பொண்ணு பொருள் அதெல்லாம் இல்லை, விசுவாசத்தை நைஸா திருட வருவான். அப்படி ஒளியின் தூதர் போல வருவான், என்ன போலவே வருவான். நீங்க எடுக்கிற அந்த முடிவு போலவே, நான் நினைச்சிருக்கிற முடிவு போலவே நீங்க எடுக்கிற முடிவும் அப்படி இருக்கணும்னு நீங்களே விரும்பும்படிக்கு ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தை அப்படி கசப்பாய் மாற்றுவான், அப்படி காட்டுவான். இல்லை, என் தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு உட்கார்ந்து கேட்கிற ஒரு ஆவியோடு நம்ம இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்றாங்க, அப்படி நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். எனக்கு துதிக்கும் போது எனக்கு அப்படிதான் ஒரு வார்த்தை ஆண்டவர் கொடுத்தாங்க. அது பரிபூர்ணப்படாதான் இந்த சபை விடுதல். ஏதோ ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படியே விட்டுட்டு போக இல்லை. இந்த வசனத்திலே அப்படி பார்க்குறோம். நான் அப்படி விட்டுட்டு போகிறதுக்கு அல்ல, யோவான்ல அப்படிதான் தொடர்ந்து வாசிக்கிறோம். நான் எதற்காக உங்களை அப்படி தெரிந்து கொண்டோனோ அதை நிறைவேற்றும்படிக்கு ஆசையாக உங்க மேலே சந்தோஷமா இருக்கிறேன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு ஆண்டவர் நம்மை அப்படி கூட்டி சேர்க்க மனதா இருக்கு. அது பரிபூர்ணப்படம். அந்த பரிபூர்ணம் அவர்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை. பரிபூர்ணம் என்கிட்ட இல்லை, அவர்கிட்ட இருக்கு. கலாத்தியரில் கேட்டாலும் ஆவியின் கனி என்கிட்டையும் இருக்கு, சேம் அதே தான் இருக்கு. பட் அது நல்லது இல்லை, அது பரிபூர்ணம் இல்லை, அது குறைவுள்ளது. அது சிரிச்சா சிரிக்கும், அழுத அழுதும், முறைச்சா முறைக்கும். அப்படி இல்லை. பேசும்போது ஸ்தேவானை குறித்து கேட்டோம். நான் காலையில் கூட ஸ்தேவானை குறித்து வாசித்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி எல்லா மனுஷங்க அப்படி மன்னிக்கிறாரு, கல் எறிகிறாங்க, அப்படியே ஜெபிக்கிறார், துதிக்கிறார். அவர் செஞ்சதுன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, அவங்களுக்காக மன்னிச்சிங்க அப்படின்னு அவர் உயிரை விட்டாருன்னு நான் வாசிக்கிறேன். உண்மையிலே அப்படி ஒரு பரிபூர்ண பாதையிலே கிறிஸ்து போல. பரிபூர்ண பாதைன்னா என்னோட வாழ்க்கையில எடுக்கிற முடிவு கிறிஸ்து இருந்தா, இயேசு எனக்குள்ளே இருந்தால், ஒருவேளை இயேசுக்குள்ளே நான் இருந்தால் அவர் என்ன யோசிப்பாரோ அதுதான் பரிபூர்ண முடிவு. நான் ஒன்று எடுத்துக்கிட்டு குழப்பிக்கிட்டு கடைசியில் நஷ்டப்பட்டுக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு அப்படி இல்லை. உட்காந்து ஒரு காரியத்தை யோசிக்க 2 முடிவு ஆண்டவர் சொல்ற, இதுதான் வழி, இதில் நட. அப்படிங்கும்போது என்னுடைய சித்தம் அல்ல. கேட்டமே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஒரு சில வார்த்தைகளை நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நான் செத்துடுறேன், கிறிஸ்து எனக்குள்ளே பிழைக்கட்டும். கிறிஸ்து எனக்குள்ளே பிழைச்ச பிறகு நானும் கொஞ்சோடு உயிரோடு இருந்தோம்னா அது பரிபூர்ணம் அல்ல, அது பூரண வழி அல்ல. தேவன் பூரணமாய் நம்ம நடத்த விரும்புகிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தை அப்படிதான் நமக்குள்ளே துவக்கி இருக்கிறார், அவர் தான் முடிக்க போறார். இடையில ஒரு வாழ்க்கையை நம்ம கையில கொடுத்துருக்கிறார். ஏதோ அப்படி திக்கற்றவளா விட்டுட்டு போறது இல்லை. யோவான்ல கேட்டது போல அப்படி இல்லை. நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் மேய்ச்சலை கண்டடைவான், அவனுக்கு ஒரு வாழ்வு உண்டு. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்மை கூட்டி சேர்க்க மனசா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு வார்த்தையை சொல்ல அப்படி நான் சில வார்த்தைகள் சொல்லேன். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னன்னா, நான் மரித்து உயிரோடு எழுந்திருப்பேன், கிறிஸ்துவை சந்திக்க நான் ஆயத்தமாகுவேன். அப்படிதான் 1 யோவான் நம்ம வாசிக்கிறோம். நான் இப்படி இருக்கிறேன், இனிமேல் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவரை பார்க்கும்போது அவரை போலவே இருப்பேன். இதுதான் பூர்ண வழி, அது அவர் தருவார் எனக்கு. இங்கே வாசிக்கிறோம் 16ஆம் வசனத்தில், இதனால் நான், இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிற எந்த மனுஷனும், நான் அப்படிங்கிற இடத்துல என் பேரை நான் போட்டுக்கிறேன். நம்ம எல்லாரும் அவங்க பேரை போட்டுக்கலாம். நான் தேவனுக்கும்
மனுஷனுக்கு முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவன் நமக்கு என்னதான் தந்திருக்கிறாங்க, நான் வாழுற வாழ்க்கையோ நான் நினைக்கிற நினைப்போ யாருக்கும் தெரியாத, நான் எப்படி வேணாலும் மனுஷனை எப்படி வேணாலும் அப்படி நடத்திட்டு போயிடலாமே. அப்போ நான் உணர்ந்து நான் நடக்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் என்னதான் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மனசாட்சி. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு வாழ்வு. இது இல்லை, இது தேவனுக்கு பிரியம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு. அது எங்க இருக்கு அப்படின்னா உள்ள இருக்கு. வெளியில எல்லாரையும் ஏமாத்திரும், பளபளப்பா காட்டி எல்லாரையும் ஏமாத்திரும். கேட்டது போல ஆரஞ்சு பழம் நானும் எவ்வளோ பார்த்துருக்குறேன். பழம் நல்லா இருக்குது போல இருக்கும், அப்படியே உள்ள பார்த்தா உள்ள ஒன்றும் இருக்காது. பிரதர் முன்னாடி ஒரு காரியங்கள் சொல்லியிருக்காங்க, நான் அதை கேள்விப்பட்டேன் வருஷங்களுக்கு முன்னாடி. ஒரு பாட்டில் இப்போ கூட இடையில சொன்னாங்க, ஒரு பாட்டில் சென்ட் பாட்டில், அது சென்ட் பாட்டில் ஷோகேஸில் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கு. சென்ட் இருக்கு, ஃபுல்லாக இருக்குன்னு நான் பாட்டிலே நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன தான் நான் சொல்கிறேன், நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அது ஒரு நாள் தேவைப்படும் போது அதை எடுத்து குலுக்கி அதை எடுத்து அடித்து நறுமணமாய் வரும்னு அடிக்கிறேன், நாற்று அடிக்குது. அது செண்டு பாட்டில் இல்லை, செண்டு போல இருக்கிற ஒரு பாட்டில். தேவன் அதை விரும்புகிறதே இல்லை, ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தேவனுக்கும் மனுஷனுக்கும் எப்பொழுதும், எப்பயாவது இல்லை, பார்க்கும் போது இல்லை, சபை கூடும் போது இல்லை, மனுஷனை பார்க்கும் போது இல்லை, இல்லை, எப்பொழுதும் அந்தரங்கத்தில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, குற்றமற்ற மனசாட்சி உடையவனா இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். மனசாட்சி உள்ளவனா நான் இருக்கிறேன்னு இல்லை, அப்படி இருந்த ஒரே ஆள் தான் கிறிஸ்து மாத்திரம் தான். நான் பிரயாசப்படுகிறேன், நான் முயற்சிக்கிறேன், ஆசையா இருக்கிறேன், நான் விரும்புகிறேன். இதற்கு ஒத்தாசை உதவியும் பரத்திலிருந்து தான் வரணும். தேவன் தான் எனக்கு கொடுப்பார். கொலைசேரில் வாசிக்கிற போது மேலானவளை தேடுங்க, பூமியில் உள்ளவர்கள் அல்ல, மேலானவை தேடுங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்மை நடத்த விரும்புகிறார். அப்படி குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை. சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தேவனுக்கு மாத்திரம் நம்ம கணக்கு கொடுக்கணும். இல்லவே இல்லை, மனுஷனுக்கும் ஆண்டவர் இங்கேயும் சேர்த்து தான் இருக்கிறாங்க. சிலுவையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் எனக்கு அப்படிதான் பேசினாங்க. ரெண்டுமே பர்ஃபெக்டா இருந்தால் தான் சிலுவையோட காரியங்கள் நமக்கு புரியும். அப்படி இல்லைனாக்கா ஒன்று சரியா இருந்தால் அப்படி இல்லை. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் காணப்படும்படிக்கு நான் எப்போதும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கும்படிக்கு தேவன் அப்படி தான் நடத்துகிறாங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, இதுக்கு நமக்கு தெரிஞ்ச வசனம். ரோமர் 14:17, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்குல்ல. தேவனுடைய ராஜ்யம்லாம் ஏதோ எட்ட இருக்கு அப்படிலாம் இல்லை, நமக்குள்ளே வந்திருக்கிற அந்த ராஜ்யம். எபேசியர்ல கேட்டது போல அப்படி எட்டாம இருந்துச்சு. அது நமக்கு கிடைக்க ஒரு வாய்ப்புமே இல்லை. அது கொடுக்கறதுக்கு நம்ம மேல் ஒரு கண்ணும் அப்படி இல்லவே இல்லை. அதுக்கும் இதுக்கும் தூரம் அதிகம். அதை கிருபையாய் ஆண்டவர் இழுத்து கொண்டு வந்து பரலோகத்தை அப்படி கொண்டு வந்து பாவியான மனுஷனிடத்தில் அப்படி கொடுத்துருக்காங்க. அதை எதுக்கு அப்படின்னா, அதை அனுபவிக்கும்படிக்கு, அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கும்படிக்கு, அங்கே என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து கண் திறந்து மனக்கண்ணை அப்படி திறந்து பார்த்து அதை அனுபவித்து சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்படிக்கு. அது உலகத்தோடு அல்ல, அது என்னுடைய ஜீவனோடு அல்ல, அது என்னுடைய சுயசித்தத்தோடு அல்ல, அது நான் விரும்புகிறதோடு அல்ல. தேவனுடைய வழிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஞானமும் ஒரு புத்தியையும் தேவனை தருகிறார். அது எங்க நடக்குதுன்னா உள்ள நடக்குது. நமக்குள்ளே இருக்கிற அந்த மனசாட்சிக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது. ஆவியானவர் நடத்துகிறார். மனசும் மாம்சமும் விரும்பினதை செஞ்சு கோபாக்கினை பிள்ளைகளா இருந்தோம். இப்ப மனசும் மாம்சமும் விரும்பினதை செய்ய நான் ஆசையா தான் இருக்கிறேன். ஆனால் செய்ய விடாதபடிக்கு எனக்குள்ளே ஆவியானவர் என்னை நடத்த விரும்புகிறார். அவர் ஜெண்டில் நடத்த விரும்புகிறார், கட்டாயம் அல்ல. விரும்பினால்தான் அந்த வாழ்க்கையை நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். உண்மையிலேயே அப்படிதான் ஆண்டவருக்கு தான் சொல்றாங்க. எத்தனையோ மனுஷர்கள் வந்தாங்க, வந்த வழியா போயிட்டாங்க. ஆனா ஒரு கூட்டத்தை தேவன் மீதியாக வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை. ஏதோ நான் பத்திரமா இருக்கிறேன், அவர் என்னை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாருன்னா நான் பிள்ளையாய் தகுதி பெற்றவனா? இல்லவே இல்லை. கெட்டகுமாரன் வந்தது போலதான் பூர்த்தி கேட்டவன் அப்படிதான் உணர்ந்தேன். சந்தோஷம் இருந்துச்சு எனக்கு. வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான சாப்பாடுனா உனக்கு இல்லை எனக்கு பத்தல அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கும் திருப்தியான சாப்பாடு.
அப்போ மகனுக்கு சொல்ல வேணும், அந்த அன்பை அப்படி துண்டித்தவர்களாய் நாம் இருந்தோம்னா ஆண்டவர் நம்மை புதுப்பித்து அவர்களோடு கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். இங்கே தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, ஏதோ அந்த பூமிக்கு உரியது மாத்திரம் அல்ல, சாப்பிட்டுட்டு செத்து விடுவோன்னு இல்லை. ஒரு வாழ்வு நமக்கு உண்டு. அது அப்படி இருக்கணும். அப்படி நீங்கள் இருந்து அப்படி இருக்கணும்னு சொன்னால் பூமிக்கு கிறிஸ்து திரும்பி வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் எதற்காக அப்படி கொண்டு ஆதாம் ஏவாள் எல்லாத்தையும் இழந்து போயிட்டு ஒரு பாவ சாயல்லே அவங்க வாழ்க்கை எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கேன், போகட்டும், எக்கேடு கட்டு போகட்டும், அப்படிலாம் இல்லை. கிறிஸ்து இயேசுவை பூமிக்கு அனுப்பி அதை நமக்குள்ளே புதுப்பிக்க விரும்பினார். அதில் தான் பரிபூர்ண வாழ்க்கை அடங்கியிருக்கு. அதை பார்க்க நமக்கு மனசை ஆண்டவர் தர விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, அது சமாதானம், அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம். இதை அனுபவிக்க நீ ரெடியா இருக்கிறியான்னு ஆண்டவர் கேட்கிறார், என்னட்டு கேட்கிறார். அந்த நீதியும் அந்த சமாதானமும் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்து மூலமாய் பூமிக்கு வந்துச்சு. வேற யாருமே அதை கொடுக்க முடியல. இப்போ ஆண்டவர் கிறிஸ்து இயேசு இல்லை, இப்போ ஒரு சந்தோஷம் என் வாழ்விலே வந்திருக்கு. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியினால் எனக்குள்ளே வந்து நிறைஞ்சிருக்கு. இதை மூணுத்தையும் அனுபவிக்க நீ ரெடியா இருக்கிறியா? நான் சந்தோஷமாய் உனக்குள்ளே இருந்து உன்னை நடத்த விரும்புகிறேன்னு ஆவியானவர் மூலியமாய் ஆண்டவர் கிறிஸ்து நம்மோடு கூட பேசுகிறார். ரெண்டு முடிவு என்னைக்கும் ஒரு மனுஷனுக்கு இருக்கும். என் வாழ்க்கையில எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். தேவனுடைய வழிகளுக்காக உட்காந்துருக்கோமா? அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்க ஒரு தடவை வாசிக்கிறதா, யாரும் எடுக்க வேண்டாம். அனனியா சப்பீராவை குறித்து நான் வாசிக்கிறேன். நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு வர்றாங்க. அப்போஸ்தலர் பேதுரு அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்களே, அப்ப கடவுள் உங்களோட பேசலையா? இது தேவனுக்கு பிரியமானு உங்களுக்கு தெரியலையா? ஆண்டவர் அப்படிதான் நம்மோடு கூட பேச விரும்புறாங்க. எவ்வளவு காலங்கள் ஓடிட்டு தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கா? முழுமையாய் கொடுத்தவன் சந்தோஷப்படுவான்னு ஒரு வார்த்தை இருக்கு. தாவீது அப்படி ஆலயத்துக்காய் அப்படி கொடுக்கும்பொழுது, நான் முழு மனசோட கொடுத்துட்டேன், இப்படி கொடுக்க திராணி எனக்கு எப்படி இருக்கும், அப்படி கொடுத்ததுக்காக நான் சந்தோஷப்படுறேன். என்றைக்குமே எதுவுமே சரிதான், முழுசாய் நம்மை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதில் ஒரு சந்தோஷம், இழப்பு இருக்கும், ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இழந்தது ஏதோ புரோஜனம் இல்லாமல் போகாதபடிக்கு, எனக்குன்னு நான் வாழ வரல ஆண்டவரே அப்படின்னு சொன்னது முழுசா இருக்கா? தேவனே நீ உங்க வாழ்க்கை எனக்குள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்றது, அது நமக்கு வாழ்க்கையில முழுசா இருக்கா? அதுதான் பூரணம். பூரணம்னா முழுசு. அதுதான் தேவன் விரும்புகிறார். கொஞ்சம் அறகுறையா அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறது ஆண்டவர் ஒருபோதும் விரும்பவே இல்லை. எனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு தேவன் அது தேவன் அப்பையிலேருந்து இல்லை, அப்படிலாம் இல்லை. கொஞ்சத்தில் கொஞ்சம் ஒன்று நடத்த விரும்புகிறேன்னு ஆண்டவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்து நம்மை சேரும்படிக்கு நடத்துறது எதுக்குன்னாக்கா, அந்த நடத்தின பிறகு தேவனுடைய நாமம் மாத்திரம்தான். இது எப்படி நடந்துச்சு என் வாழ்க்கையில்? சாத்தியமே இல்லையே, தேவனால் மாத்திரம்தான் முடியும் அப்படிங்கிற கிரெடிட்டை அவரே பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். துதியில் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? எவ்வளவோ நன்மை அடைஞ்சிட்டோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து உமக்கு தொழுது கொள்வார் ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் மகிமையை உமக்கு தான் செலுத்துகிறோம். ஏன் அப்படின்னா அதை அனுபவத்துக்கு நான் தகுதி இல்லை. இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு எனக்குள்ளே வந்திருக்கு, இதுக்கு நான் பாத்திரம் அல்ல, இது நீதான் பாத்திரம். அப்படி நம்மை அர்ப்பணித்து வாழ்கிறோமா? அப்படி அந்த வருடங்களை அப்படி நம்ம முடிக்க தேவன் விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை வாசிக்கிறேன், 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இது நம்ம கேட்ட வார்த்தை தான். நாகமானை குறித்து ஒரு சில காரியங்களை இங்கே வாசிக்கிறோம். நாகமானையுடைய குஷ்டரோகம் நீங்கும்படிக்கு அநேக காரியங்களை இங்கே செய்கிறாங்க, ஒன்றும் நடக்கலை. அங்கே வேலைக்கார பெண்ணு, அடிமையான பெண்ணு வந்து ஒரு காரியங்கள் சொல்லும் போது அதன்படி கேட்டு காரியங்கள் எல்லாம் நடக்குது. அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜாட்ட வந்து அந்த ராஜா ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாரு. அதை பார்த்துட்டு அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, ஐயோ குஷ்டரோகத்தை நீக்க என்னால் எப்படி முடியும்னு சட்டையை கிழிச்சிக்கிறாரு. அதை பார்த்த எலிசா அங்கேருந்து வந்து, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க, தீர்க்கதரிசி ஒருத்தர் இஸ்ரவேலில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அங்கே என்னகிட்ட அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறார். ராஜாவுக்கு முடியாத காரியத்தை ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வல்லமையினால் அங்கே ஒரு காரியத்தை பண்ணுறார். எல்லாம் முடியுது. முடிஞ்ச உடனே எவ்வளோ பொண்ணு பொருளாக கொண்டு வந்து கொடுக்க விரும்புகிறார் நாகமான்.
அங்கேயும் ஒரு வேலைக்காரன்னா என்ன நான் என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேன், ஆனால் அப்படி சின்னோண்டு விஷயத்தை அப்படி பண்ண கடவுள் வந்து ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார் நம்ம வாழ்க்கையில். நமக்கு அது அற்பமாக இருக்கு, ஆனால் அதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறத அனுபவிக்க நம்ம மனசு தடுக்குது. நான் பெருசாக எதிர்பார்த்துருந்தேனே, என்னோட வழியெல்லாம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் சின்னதாக ஏதோ ஒன்று என்னோட வழியில் குறுக்கிட்டு இதை செய்ய, இதுதான் தேவனுடைய வழின்னு சொல்கிறாங்களே, இப்படி செஞ்சால் எனக்கு நஷ்டம் ஆகுமா, லாபம் வருமா, இது என்னை சந்தோஷப்படுத்துமா அப்படின்னு ஒரு சில வழிகளை விட்டு விடணும். அப்படிலாம் இல்லை. வேலைக்காரன் அப்படி தான் வந்து நாகமான் செம கோபமாகி அப்படி போகிறாரு. அங்கே உள்ள வேலைக்காரன் சொல்கிறான், பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சுருப்பீங்களே ஆண்டவனே, தகப்பனே, அப்பாவே, சின்ன காரியம் தானே சொல்கிறாரு, அதை செஞ்சு தான் பாருங்களேன். அங்கே எப்படி சின்னோண்டு பெண்ணு அப்படி ஒரு பெரிய காரியத்தை சொல்லி அப்படி திருப்பி விட்டாலோ அதேமாரி இந்த நாகமானை ஒரு மனுஷன் அப்படி திருப்பி விடுவோம். அவன் செஞ்சு காரியங்கள் எல்லாம் அப்படியே புது மனுஷனாகி மாறும்போது தேவனுடைய மனுஷனுக்கு அப்படி பொண்ணும் பொருளும் கொண்டு போய் கொடுக்க விரும்புகிறார். அப்போ எனக்கு வேண்டாம், அதெல்லாம் வேணாம், நீங்கள் சந்தோஷமாக போங்க அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது 17 5ஆம் அதிகாரம் 17, அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேரி கழுதைகளை சுமக்கத்தக்க 2 பொதிமண்ணை உனக்கு நீங்கள் கொடுங்க, ஏன்னா மண் மூட்டை கொடுங்க, இந்த பூமியிலேருந்து மண்ணை எடுத்துகிட்டு போகிறேன், போய் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எனக்கு அந்த மண் எடுக்கிறதுக்கு எனக்கு கட்டளை இடுங்க, உமது அடியான் இனி கர்த்தருக்கே அல்லாமல், நான் எவ்வளோ காரியத்தில் செஞ்செல்லாம் பார்த்தேன், எவ்வளோ காரியங்கள் பண்ணி பார்த்தேன், அதெல்லாம் இல்லை, இங்கே ஒரு பூரணம் இருக்குது, இங்கே ஒரு விடுதலை இருக்குதுன்னு நான் உணர்ந்துட்டேன், இந்த மண்ணை மட்டும் கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போய் கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் இனி செலுத்துவதில்லை. ஒரு விஷயத்தை நாங்கள் பார்த்துட்டேன், இந்த சின்ன விஷயத்தில் ஒரு அதிசயம் இருக்கே, அதை நான் பார்த்துட்டேன், அதனால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், இதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ரொம்ப பணிந்து கொண்டு வாங்கிட்டு போகிறார். அவர் போயிட்டார். ஆனால் அங்கே கூட இருந்த அந்த மனுஷன் அவர் பின்னாடியே போய் கேஎஸ்சி ஒரு சில காரியத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிடறாரு. வச்சுட்டு திரும்பி தீர்க்க தரிசிட்டு வந்து நிற்கிறாரு. நிற்கும் போது நீ அங்கே 26ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர ரதத்திலிருந்து இறங்கின பொழுது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? நான் வேணான்னு சொல்லி அனுப்பிட்டேன், ஆனாலும் எனக்கு தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி இங்கே தான் இருக்கிறேன்னு போய் சொல்கிறியே, என் மனசு நீ போய் வாங்கும்போதோ அந்த காரியங்கள் நடக்கும் போதோ உன்னோட கூட இல்லையா? உனக்கு எதுவும் சொல்லலையா? போய் யதார்த்தமாக ஏதாவது ஒன்று, இல்லைங்க கொஞ்சம் தேவைப்படுது கொடுங்க எனக்குன்னு, அப்படி கூட கேட்கல. அவர் ஒரு பொய்யை கிரியேட் பண்ணுறாருங்க. திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, வாலிபர்கள் வந்துட்டாங்க, அவங்களை கொடுக்க ஒன்றுமே இல்லை, சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியை அவர் அப்படியே ஒரு காரியத்தை நடந்தது போல கொண்டு வந்து காட்டுறாரு. இது தேவனுடைய வழிகள் இல்லை, அதில் ஒரு சந்தோஷமும் இல்லை. கடைசியில் குஷ்டரோகம் தான் மெஞ்சிருச்சு. ஆண்டவர் அப்படி நம்மை நடத்த ஒருபோதும் விரும்புகிறதே இல்லை. தேவனுடைய வழிகளுக்காய் காத்திருந்து சின்ன காரியமாக இருந்தாலும் அதில் சந்தோஷத்தை அனுபவிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எப்போ நம்மளுடைய சுயம் எல்லாம் முடிஞ்சு போகும்னு ஆண்டவர் அமைதியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்படி நடந்துச்சு, ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க, எனக்கே அப்படி நடக்க மாட்டாங்குது அப்படின்னா அவங்கள போல நீ இன்னும் தாழ்த்தவே இல்லை. ஒருவேளை நான் விரும்புகிற விதமாய் நீ இன்னும் வந்து அடையவே இல்லை. கொஞ்சம் சேர்க்க பார்க்குற, கொஞ்சம் பங்கு வச்சுக்க பார்க்குற அப்படின்னு ஆண்டவர் என்னோட கூட சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒருபொழுதும் இல்லை. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லி முடிச்சார். ஆண்டவர் மேலான சத்தியத்தை இந்த ஒரு அதிகாரத்திலே வச்சிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியினால தான் அந்த உன்னோட காரியத்தில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு கிறிஸ்தவனுக்கு, கிறிஸ்தவன் அப்படின்னா பிரிச்சாக்கா கிறிஸ்து, அவன் தான் கிறிஸ்து. ஏன்னா அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து இருந்தால் என்ன செய்வாரோ அதை நான் அப்படியே அவன் மனசு போல செய்கிறவன், அவருடைய சிந்தையை அப்படியே அனுபவித்து அதே போல் நடக்கிறவன். அது இழப்பாக இருந்தாலும் சரி, பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி நடக்கிறவன். 5ஆம் அதிகாரத்தில் ஆவியின் கனிகளை குறித்து, இந்த ஆவியில் எளிமை உள்ளவர் குறித்து ஆண்டவர் அந்த மலை மேலே ஏறி ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறார். 3ஆம் வசனத்தில் பிற்பகுதியில் பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. 4ல் பிற்பகுதியில் நீங்கள் ஆறுதல் அடைவீங்க, 5ல் பூமியை சுதந்திரித்துக் கொள்வீங்க, 6ல் திருப்தி அடைவீங்க, 7ல் இரக்கம் பெறுவீங்க, 8ல் தேவனை தரிசிப்பீங்க, 9ல் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீங்க,
10 பரலோக ராஜ்யம் அவருடையது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முடிக்கிறார். ஏதோ கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு நம்ம எல்லாத்துக்கும். அப்பா, ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் நமக்குள்ள சொல்லிட்டாங்க. இல்லை, அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் பூமி மண்ணிலே மனுஷனுக்குள்ளே ஒரு சில காரியத்தை செய்ய விரும்புகிறார். பரலோக ராஜ்யம் என்னுடையது ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா நீ ஆவியில எளிமையா இருக்கணும். இதுதான் என்னுடைய வழி. எப்படியா செஞ்சு பரலோக ராஜ்யத்தை என்கிட்ட கொண்டு வந்துடலான்னு நினைக்க முடியாது. உன்னுடைய கிரியை ஒன்றும் இல்லைன்னு ஒரு இடத்துக்கு போய் ஆவியிலே எளிமையா என்னால் முடியாத ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் உம்முடையதாக இருக்கும். அப்போதான் நீ பங்காக இருப்ப. நீ ஆறுதல் அடையுமா? துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சத்தியத்துக்காய் அப்படி தன்னை டெடிகேட் பண்றியா? கேட்டது போல அந்த ஸ்தேவானை போல. அப்போ உனக்கு ஒரு ஆறுதல் அடையும். அது எண்ணுகிட்டே இருந்து நடக்கும். நீ சாந்த குணமாய் நீ இருக்கிறியா? கிறிஸ்துவோட குணம் உனக்குள்ளே இருக்கா? அப்போ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய். அப்படின்னாக்கா பூமியை ஏதோ நம்ம ஆண்டுகிட்டு அப்படிலாம் இல்லை. பூமியை நான் அனுபவித்த விதமாக நீ அனுபவிப்ப. இங்க இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீ வந்து சேர்ந்துருவ. அப்படி ஒரு வாழ்க்கை பூமியிலே நீ வாழ்வ. எல்லாரையும் பார்த்து அனுபவிக்கல பார்த்து உங்களுக்கு பொறாம வராது, கசப்பு வராது. அது சந்தோஷமா இருக்கும். தாவீது சொன்ன வார்த்தை அதை சங்கீதத்தில் கேட்டது போல, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தை பார்க்கிலும் என் இருதயத்திலே அதிகமான சந்தோஷத்தை தந்தீங்க. உடனே யாருக்கு கிடைக்கும்? நஷ்டமாயிட்டுனா யாருக்கும் கிடைக்குமா? அப்படிலாம் கிடைக்காது. கிறிஸ்து இருதயத்துக்குள்ளே இருந்தால் மாத்திரம்தான், இந்த புது வாழ்க்கை கிறிஸ்து நமக்குள்ளே துவக்கி இருந்தால் மாத்திரம்தான் எந்த நஷ்டமும் இம்மைக்குரியதாக இருக்கும். அந்த பூமிக்குரியதை மாத்திரம் இழந்தோம்னா பெருசு நமக்கு அங்கே கிடைக்கும். ஏன் இதெல்லாம் நம்ம இழக்கணும் அப்படின்னாக்கா அதை இழக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் நம்ம இழக்கிறோம். கிறிஸ்து பூமியில் இருந்தால் என்ன செய்வாங்களோ அதுதான் ஆண்டவர் தான் சொல்கிறேன். அப்படி நீதியின் மேல் பசி தாகம், அப்படி புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம் இருக்கே, அதனை விரும்புறியா? ஒரு பசி தாகம் இருக்கா? இந்த வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு விருப்பம் இருக்கா? ஆசை இருக்கா? விரும்பி வந்திருக்கியா இல்லை கட்டாயத்தின் பேரில் வந்திருக்கியா? கூட்டத்தோடு வந்திருக்கியா? தனியாக வந்திருக்கிறியா? என்னை தொட்டு நீ சுகமடைய விரும்ப வந்திருக்கிறியா இல்லை என்னை உரசிக்கிட்டே போயிட்டு அப்படியே போயிடலான்னு பார்க்குறியா? நீ உன்னோட தேவை உணர்ந்து வந்து இதோ இந்த வருடத்தில் எவ்வளோ நாட்கள் ஓடிட்டு ஆண்டவரே உண்மை தொட விரும்புகிறேன்னு வந்தாக்கா ஆண்டவர் நின்று என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அது இத்தனை நாளாக எனக்குள்ளே இருக்காத ஒரு வாழ்க்கையை மாற்றி விட்டுரும். இல்லை நான் கூட்டத்தோடு தான் போகிறேன், சபை கூடுதல் அப்படி தானே வரேன் அப்படிலாம் இல்லை. ஒருபோது ஆண்டவர் அப்படி அதை அப்ரிஷியேட் அப்படி விரும்புகிறது இல்லை, அதை எடுக்கிறது இல்லை. தனிப்பட்ட முறையாக அப்படி தேவன் நம்ம இப்படி பார்க்க தான் விரும்புகிறார். இந்த வாழ்க்கையை இந்த காரியங்கள் எல்லாம் தனிப்பட்ட முறையாக தேவன் நமக்குள்ளே அப்படி நடத்த தான் விரும்புகிறாங்க. இது எப்போ நமக்குள்ளே நடக்கும் அப்படின்னா அவருடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது தான். சகரியா புஸ்தகத்தில் செருபாபேலை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. செருபாபேலுக்கு உண்டாகிற கர்த்தருடைய வார்த்தை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய ஆவியினாலே இந்த வாழ்க்கை ஆகும். என்ன ஆகும் அப்படின்னா, என்னுடைய ஆவியினால் என்ன ஆகும் அப்படின்னா இயேசுவை நான் காண்பிப்பேன். அந்த ஆவி எனக்கு வந்துச்சுன்னா எனக்குள்ளே என்ன நடக்கும்? ஆண்டவரே, கிறிஸ்துவை நான் காண்பிப்பேன், உனக்குள்ளே கிறிஸ்துவை காண்பிப்பேன். அப்படிதான் தேவன் அப்படி காண்பிக்க விரும்புகிறார். இங்கே தேவனை தரிசிப்பா, யாரு சுத்தமா அப்படி தேவனை தரிசிப்பா அப்படின்னாக்கா சுத்த இருதயம் உள்ளவர்கள். இருதயத்திலே அப்படி சுத்தமா இருக்கிறவங்க தான் தேவனை தரிசிப்பாங்க. இருதயத்திலே அப்படி கொஞ்சம் குழப்பமாய் சுத்தம் இல்லாமல் கபடா இருக்கிறவங்க தேவனை தரிசிக்க முடியாது. தேவனை தரிசிக்கிறது போல தரிசிப்பாங்க. அதிலே ஒரு சந்தோஷம் இருக்காது, அதுல பூரணம் இருக்காது, அது தேவனுடைய வழியா இருக்கவே இருக்காது. ஆண்டவருடைய சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த தான் விரும்புகிறாங்க. அப்படி எப்போ நீங்க ஆண்டவருடைய புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளையா எப்போ மாறுவீங்கன்னா, நீங்க சமாதானம் பண்ணுங்க. பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் நீங்க சமாதானம் பண்ண வேண்டாம். பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்மேல் வந்து நான் ரெண்டுத்தையும் ஒப்புரவாக்கிட்டேன். பாவத்தை குறித்து உங்களுக்கு கில்ட்டி இருந்துகிட்டே இருக்கட்டும். இந்த பரிசுத்தம் உங்களுக்கு வந்துச்சே, அதை குறிச்சும் ஒரு ஒரு படப்படப்பு இருந்துகிட்டே இருக்கட்டும். அதுதான் உங்களை பத்திரமா வைக்கும். ஏதோ விலையும் இல்லாமல் அப்படி காரியங்கள் இல்லாமல் ஆண்டவர் கொடுத்துட்டாருங்கிறதுக்காக அதுக்கு மதிப்பு இல்லாத ஆக்கிடாதீங்க. அது விலையேற பெற்றது, அது நினைச்சா கூட கிடைக்காது. அப்படி ஆண்டவர் சொல்லி இப்படி தொடர்ந்து பரலோக ராஜ்யம் அவர்களுடையன்னு சொல்லி ஆண்டவர் 11ஆம் வசனத்துல, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்கிறானால்
பாக்கியவானா இருங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். ஆண்டவர் எதுக்காக நம்மை அழைத்து இந்த காரியங்கள் எல்லாத்தையும் நடக்குதான்னு ஆண்டவர் தொடர்ந்து சபையிலே பேச விரும்புகிறார்னா, பரலோகத்திலே நம்முடைய பலனை சேர்த்து வைக்க, அவருக்குள்ளே நாம் பங்குள்ளவர்களாய் மாற, அவர் வரும்பொழுது அந்த நித்திய உடன்படிக்கைக்கு நான் உண்மையுள்ளவனா இருக்கிறேனான்னு எனக்கு கொஞ்சம் பங்கு வேணும்ல, ஒரு ஷேர் வேணும்ல. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள பணத்தை கொடுத்தான் ஒரு மனுஷன். பணத்தை கொடுத்ததுனால அந்த காரியத்தை குறித்து உனக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லைன்னு அனுப்பிவிட்டாங்க. ஏதோ என்னுடையதை கொடுத்து ஒன்று வாங்கிடலாம், அதெல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் அப்படி நடக்காது. ஆண்டவர் கொடுக்கிறதை வாங்கினா மாத்திரம்தான். ஒருவேளை என் வழிக்கு அது மாறா இருக்கு, எனக்கு டிஸ்டர்பா இருக்குன்னு வாங்கலை அப்படின்னு சொன்னாக்கா அது என்னை சந்தோஷப்படுத்தாது, அது அவரையும் பிரியப்படுத்தாது. அவர் வரும்போது அவருக்கு என்னிடத்தில் ஒரு பங்கு இருக்காது. 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசும்போது லவோதிக்கேயா சபை குறித்து ஆண்டவர் பேசினாங்க. நீ இல்லாததில் ஒன்று சந்தோஷப்பட்டுட்டே இருக்கிற ஆண்டவர், அதான் பிரதர் சொன்னாங்களா, அதான் அனல் இல்லை குளிரும் இல்லை, நீ வெது வெதுப்பாக இருக்கிறன்னா வாந்தி பண்ணி போட்டுடுவேன் அப்படின்னு அப்படியே ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருவான்னு விட்டுட்டு போகல. நம்மை கூட்டி சேர்க்க மனதாக இருந்து நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ வா, இப்போ என்கிட்ட வா, வந்து நீ எப்படி இருக்கிற அப்படின்னு என்கிட்ட ஒத்துக்க, நான் பொன்னிலே புடமிடப்பட்ட சுத்த காரியத்தை உனக்குள்ள தருவேன், உன்னுடைய வார்த்தையினால் உன்னை நான் திருப்திப்படுத்துவேன், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் என் வார்த்தையை நான் மகிமைப்படுத்தியிருக்கிறேனே, அந்த வார்த்தைக்குள்ளே உன்னை நான் நடத்த விரும்புகிறேன், அந்த வார்த்தைக்குள்ளே நான் இருக்கிற அந்த ஜீவனை, அந்த வாழ்க்கையை கண்டுபிடிக்கும்படிக்கு உனக்கு ஒரு ஆவியை தருவேன், அதுக்குள்ளே நீ நட. இப்போ வாசப்படியில் நின்று கதவை தட்டுற அந்த சத்தத்தை கேட்டு நீ திறந்தேன்னாக்கா உள்ள வந்து உன்னோடு கூட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுகிறார். வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாய் தேவனுக்கு பக்கமாய் நாம் சாய்வோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நானும் என்னுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அறிக்கையிடுகிறேன். நாம் கேட்டது போல நம்முடைய இருதயத்திலே நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை நாம் படிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆண்டவருடைய ஆவி அவருடைய ஆவி நம் உள்ளத்துக்குள் இருக்குது. ஆண்டவர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நடத்தி இந்த பூமியிலே நாம் ஆண்டவருக்குன்னு வாழும்படி நம்மை ஒரு வாழ்க்கையை நமக்கு ஆண்டவர் கையெழுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையில் நாம் விசுவாசமாய் ஆண்டவரே எனக்கு உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்திலும் உண்மையில் இருக்கிற சந்தோஷம் மிகுந்த ஆனந்தமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் ஆராய்ந்து தான் பார்க்கணும். ஆண்டவரே என்னோட கடந்த கால வாழ்க்கையிலே நீங்கள் அனுமதிக்கிற சோதனை சூழ்நிலைகள் மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு வருகிற நெருக்கத்தின் மத்தியிலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நான் ஆண்டவரே உங்களை சார்ந்து இதை நான் மேற்கொள்ள பரிசுத்த ஆவியானவரை நான் நம்பி இணங்கி நான் போகிறேன்னு சொல்லி நாமே தான் ஆராய்ச்சி பார்க்க முடியும். ஏன்னா அவர் அந்த வார்த்தையின்படி மனுஷன் உள்ள ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கும் போது நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை தேவன் பொன்னாக புடமிட்டு எப்படி நம்ம யோபுவை ஆண்டவர் சோதித்தது போல அநேக காரியங்களை சொன்னாலும் ஆண்டவர் யோபுவை தன்னுடைய சார்பாக தான் அவரை கடைசியில் முடிக்கிறார். என் தாசனாக யோபுவை போல நிதானமாய் வாழலையே பேசலையே. அவங்க கூட இருந்த கூட்டாளிகளுக்கெல்லாம் வேணால் அவர் தன்னுடைய நீதியை காட்டினதாக சொல்கிறாங்க, ஆனால் அது கிடையாது. தேவனை தான் யோபு பெருசுப்படுத்தி காட்டுகிறார், தேவனையே சார்ந்து வாழ்கிறார். அதுபோல் நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் தேவனை சார்ந்து வாழ்ந்தோம்னா நம்ம சூழ்நிலைகளை பார்க்க மாட்டோம். ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் நன்றி, ஆண்டவரே இதுக்கு நன்றி அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாம் பிரிக்க வேண்டாம். எல்லா சூழ்நிலைக்காக நன்றி. கடந்த நாளில் என்னுடைய வண்டி காரியங்கள் சம்மந்தமாக நான் ஒரு காரியங்களில் ஈடுபட்டு வேலை செய்யும்போது வண்டி ரிப்பேராக போயிட்டு இங்கேருந்து திருவாரூர் வண்டியை இன்ஜினை எடுத்துகிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு. நானும் எங்கள் பையனும் வண்டியை எடுத்துகிட்டு போய்
அங்கே வேலை பார்த்து அது வந்து திரும்பவும் ஒரு நாள் ஆகிடுது. அந்த வண்டி இறக்கி ஏற்றி வேலை செய்கிறதுனா ஒரு நாள் ஆகும், ஆயிரங்கள் செலவாகுது. ஏற்றி வண்டி ஓட சொன்னால் ஓடுது, ஆஃப் ஆகிடுது. 1 மணி நேரம் ஓடி வண்டி நின்று போச்சு. ஒன்றுமே புரியல. திரும்பவும் இறக்குறான்னா இறக்கி பார்த்தா என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் தெரியல. பார்த்தா அந்த திருவாரூரில் செஞ்ச அந்த வேலையில் தப்பு நடந்து போச்சு. அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணி, ஏன்னா பெரிய பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி இன்னொரு இன்ஜினை எடுத்து பார்த்து அதில் பார்த்து இதில் பார்த்து சரி திரும்ப தூக்கலான்னா மழை ஊற்றுது, சரியான மழை. என்ன செய்கிறது முடியாதுன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கேருந்து திருவாரூர் வா அப்படின்னு சொல்லி திருவாரூரில் போய் அங்கே போய் சொன்னால் உடனே அந்த ஆள் ஒன்றுமே மறுப்பு பேசலை. மெக்கானிக்கு பயங்கர கோபமாக வராரு. இவ்வளோது என்னை கஷ்டப்படுத்திட்டாரு, உங்களை கஷ்டப்படுத்திட்டாரு, ஒரு 2ல் 1 அவங்கள பார்த்துடணும் அப்படிங்கிற வேகமாக வர்றாரு. கிட்ட வந்து போனோடனே நான் போய் நீங்கள் தான் பேசணும்னு சொல்லி என்ன இங்கேயே வண்டியிலே என்கிட்ட சொல்லிட்டார். நீங்கள் தான் பேசணும் அவர்கிட்ட, நீங்கள் தான் பார்ட்டிக்காரர், நீங்கள் தான் உடையவங்க, நஷ்டம் உங்களுக்கு தான் அதிகம், பேசணுங்கிறாரு. நான் பேசுகிறேன்ட்டு போயிட்டேன். கிட்ட போய் கொடுத்து அண்ணா இது மாதிரி பாருங்கள் பிரச்சனை இப்படி ஆகி போச்சுன்னு சொன்ன உடனே அவர் ஒன்றுமே சொல்லல. மனத்தாழ்மையாய் தப்பு. அவர் பெரிய சென்னையில் லேத்து வச்சு நடத்தினவர், திருவாரூர் லேத்து வச்சு பெரிய 10 பேர் வேலை செய்கிறாங்க. ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போனோம்னா 10 நிமிஷத்தில் கொடுத்துட்றாங்க. அவங்க நாங்கள் அவமானப்படுத்தி நினச்சிருந்தோம்னா எவ்வளோ செஞ்சுருக்கலாம். ஆனால் அவர் நாங்கள் போனதுக்கு எதிர்பாராத விதமாக தப்பு என் மேலே தாங்க, நான் ஒத்துக்கிறேன், என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னு சொன்ன பிறகு கடகடன்னு ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு சாரி என்னை மன்னிச்சிருங்க, எவ்வளோ பெரிய மனுஷன் 10 பேருக்கு வேலை கொடுத்து செய்கிறாரு, நான் அந்த வேலையை சரியாக கவனிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறு அவர் உணர்ந்த உடனே நாங்கள் பேச போனோம். எங்களால் நான் ஒன்றுமே பேசலை, மெக்கானிக்கு எதுவும் பேசலான்னு பேசுகிறார் ஒரு சில வார்த்தைகள், நான் வாயே திறக்கல. ஆண்டவரே சூழ்நிலையில் நீங்கள் அனுமதிக்கிறீங்க, தாழ்மையாக இருக்க உதவி செய்யுங்க, பரவாயில்ல தெரியாமல் நடந்து போச்சு, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு நீங்கள் 5000 பணம் கொடுக்கணும், 10,000 பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவரை ஒரு மாதிரி விட்டலம் பண்ணார். அவர் உண்மை சொல்ல, ஆட்டோ பிடிச்சி வந்துட்டீங்க, அந்தாங்க ஆட்டோவுக்கு சார்ஜை காசு கொடுத்து விட்டுருங்க, இதை அப்படியே விட்டுருங்க, என்னை சத்தம் போடாதீங்கன்னு சொல்லி அவ்வளோ பெரிய பஜாரில் அவர் தாழ்மையாக இறங்கி வந்து பேசும்போது நானும் சரி வாங்க நான் போக சொல்லிட்டு திருப்பி வந்துட்டோம். வந்து வண்டியை திரும்ப மறுநாள் வண்டியை செட் பண்ணால் மறுநாள் ஒரு நாள் அவங்க வீட்டில் டெத்து நடந்து போச்சு. அந்த மெக்கானிக் வரலாம், இன்றைக்கி சாயந்தரமே திரும்ப வேணா போய் எல்லாம் வேலை பார்த்தாச்சு ரெடி பண்ணுவேன்னு சொல்லி மறுநாளும் அந்த இன்ஜினை தூக்கி வச்சு செட் பண்ணி ஓட விட்டாச்சு. ஓட விட்டால் புதன்கிழமை 1 மணி நேரம் ஓடுது, திரும்ப ஆஃப் ஆகிடுது. ஆண்டவரே 2வது முறை என்ன தப்பு நடந்து போச்சு ஆண்டவரே, முறை நம்ம தப்பை கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ தப்பு கண்டே பிடிக்க முடியலையே, என்னோட அந்த இதில் காரியங்களை கண்டே பிடிக்க முடியல ஆண்டவரே, யாரையுமே குறை சொல்ல முடியாது. தப்பை கண்டுபிடிச்சோம், அந்த மெக்கானிக்கிட்ட போய் காரியங்களை செஞ்சு சரி பண்ணி கொடுத்துட்டாரு, இப்போ என்ன தப்பு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ராத்திரி 10 மணி வரைக்கும் அதுக்கு பிரயாசப்படுறோம், கண்டுபிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றின மிஷினில் கீழே கையை விட்டு பார்த்துன்னா ஒன்றுமே தெரியல. எத்தனையோ பெரிய பெரிய மெக்கானிக்கு ஃபோன் படித்து நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டீங்க, திரும்ப ஒரு ட்ரிப்பு இறக்குன்ட்டார். திரும்ப 2வது முறை திரும்பவும் இறக்கி வேலை பார்த்து சரி பண்ணி அப்பாடா அப்படின்னு சந்தோஷமாக மாற்றி திரும்பி ஏற்றி ஓட விட்டா திரும்பவும் ஆஃப் ஆகிட்டு. 3வது முறை என்ன செய்யுதுன்னு விளங்கவே இல்லையே, என்ன காரியங்கள், எங்கே தப்பு, யார் மேலே தப்பு அப்படின்னா ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. திரும்ப 3வது முறை திருப்பி இறக்கி ஏற்றி பார்த்தா கீழே இருந்து படிப்படியாய் ஒன்றா செய்து கொண்டு வருவது பார்த்தா ஒரு சின்ன இடத்துல ஆயில் வர பகுதியில் ஒரு எத்தனையோ 10 வருஷமாக ஓடின வண்டி தான் அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து அந்த ஓட்டை அடைச்சிருந்துருக்கு, கண்டே பிடிக்க முடியல. அவ்வளவு கவர் பண்ண இன்ஜினுக்குள்ளே இவ்வளவு தவறு இருந்திருக்கு. அதை சரி பண்ணி எடுத்து அதுக்கு பிறகு அந்த எடுத்தால் அது கண்டே பிடிக்க ரப்பர் மாதிரி அதை காஞ்சி போய் உருகி ஒட்டி இருக்கு. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சி அதை இன்ஜினை ஏற்றி 3 முறை கிட்டத்தட்ட பிரயாசம், அவ்வளோ பிரயாசம் அந்த மெக்கானிக் பட்டார். இதன் மத்தியில் நான் மாத்திரம் என்ன நினச்சேன், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் சொல்ல வரல, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலும் மன ரம்மியமாக இருக்க நீங்கள் கற்று தந்துருக்கீங்களே, வாழ்க்கைனா இது இப்படி தான் போல இருக்குது, யாராலுமே சில விஷயங்களை நிவர்த்தி பண்ண முடியாத சூழ்நிலை நீ எப்படி இருக்கிற, ஒன்றுமே குறை சொல்லலை, நான் ஒன்றுமே முறுமுறுக்கல. அந்த மெக்கானிக்கு என்கிட்ட காசே வேண்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, இவ்வளோது நீங்கள் காரியங்களை ஏற்றுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்களேன்னு சொல்லி அனுப்புனார். இல்லை நீங்கள் இதை வச்சிங்க, நீங்கள் இவ்வளோ பிரயாசம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய பட்சத்துக்கு தான் அவருக்கு எல்லா காரியங்களும் செய்துட்டு வந்தேன். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம் சோதனை, சூழ்நிலைகள், நெருக்கம், யோபு சொல்வார்ல, உனக்கு பிரச்சனை வரும்பொழுது, உன்னுடைய சூழ்நிலை வரும்பொழுது
உன்னுடைய தேவ பக்தி எப்படி இருக்கு? யோபுவின் புஸ்தகம் 4 அவங்க சகோதரர்கள் எப்படி சொல்றாங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 4:3 எப்படி இருக்கு? நீர் அநேகருக்கு புத்தி சொல்லி இளைத்த கைகளை திடப்படுத்தினீர். சரியா கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க யோபுவை. நீ அநேகருக்கு ஆலோசனை சொல்லி அருணாச்சலமே உனக்கு வந்திருக்கு பாரு காரியங்கள். 3 நாள் ஸ்கூல் ட்ரிப்புக்கு ஆட்டோவை கூலி கொடுக்குறா, அங்கே ஆட்டோவை கூலி கொடுக்குறா, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம். என்ன சொல்கிற சொல்லு. என்னன்னா இப்படி பேசாமல் ஊமையாக இருக்கீங்க? எனக்கு பேசவே தெரியாதுங்க, நான் பேசவே மாட்டேன். பரவாயில்ல நடக்கட்டும். இன்றைக்கும் இந்த ட்ரிப்பும் அதை இறக்கி வச்சாலும் கூட பரவாயில்ல, தேவன் உன்னை நடத்துக்கிறார். சூழ்நிலைகளில் தேவனை நமக்கு ஒன்று போதிக்கிறார். சமாதானமாக இருக்க உதவி செய்யுங்க. சாப்பிட முடியல, சாப்பாடு கிடைக்காத அந்த இடம். சாப்பிடாமலே எனக்காக அந்த மெக்கானிக்கும் பிரயாசப்படுகிறார். காரியங்கள் நடக்குது. ஃபெயிலியர். திரும்ப 4வது முறை ஓட்டும் போது தான் நேற்று சனிக்கிழமை ராத்திரி 10 மணிக்கு ஆகிட்டு 8:10க்கு ஆன் பண்ணார். 10:10 வரைக்கும் ஓடி அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு நம்முடைய காரியங்களை இப்படி சரி பண்ணுது. இப்படி வரும்போது சூழ்நிலை வரும்போது நான் இந்த வார்த்தை எனக்கு தேவன், உனக்கு காரியங்கள் வரும்பொழுது நீர் அநேகரை திடப்படுத்தினீரே, இதான் விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். இப்பொழுதோ துன்பம் உமக்கு நேரிட்டபடினாலே ஆயசப்படுகிறீரே, வருத்தப்படுறியே. எனக்கு தானே நெருக்கம். இயேசு நாமத்தினால ஜெபம் பண்ணிட்டு தானே நான் காலைல கிளம்பி வந்தேன். 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு மத்தியானம் 3 மணிக்கு நான் திரும்பி வந்துடலாம் தானே வந்தேன். ஐயா ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நான் அப்படி கேள்வி கேட்க துணிய மாட்டேன். மனசுக்குள்ளே கூட நான் துணிய மாட்டேன் ஆண்டவரே. நீங்கள் தந்த அந்த ஆவி தீபத்தை நான் அணைச்சி போட மாட்டேன் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையில் மாதாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேனே. இயேசுவே, நீர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் நான் வாழும்போது மாத்திரம் ஆண்டவரே நான் நல்ல தீபமாக எரிய உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னா அந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காருங்க. அதை நம்ம மல்லல் தட்டவே கூடாது. அவன் சொன்னது போல் நமக்குள்ளாக இருக்கிற ஆண்டவர், உனக்குள்ளாக இருக்கிற இயேசு, அவரை நான் அலட்சியப்படுத்திடக்கூடாது. ஆண்டவரே சமாதானமாக ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க, திருப்தியாக இருக்க உதவி செய்யுங்க, நெருக்கத்தின் மத்தியில் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. தீத்துவின் புஸ்தகம் 'அந்த புஸ்தகத்தில் எப்படி அந்த வாக்கியம் எழுதியிருக்கிறார். தீத்துவின் புஸ்தகம். ஆண்டவருடைய கிருபை நம்மை 2ஆம் அதிகாரத்தில் இப்படி அநேக காரியங்களை எழுதிக்கிட்டு உற்சாகப்படுத்த சொல்லி எழுதிக்கிட்டு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனெனில் எல்லா மனுஷரும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணுமே. நேற்று கடைசியாக நாங்கள் வரும்போது ஒருத்தர் சொன்னார், என்ன 1 வாரம் 4 நாள் ஆகிட்டு நீங்கள் நாளைக்கு போய் கோவிலுக்கு போய் காலையில் வண்டியை சுத்தமாக கழுவிட்டு மற்ற காரியங்கள்லாம் நீங்கள் அப்படி செய்யுங்க நான் உடனே சொன்னேன், நான் சர்ச்சுக்கு போகிறாளே, நான் ஆண்டவரை நம்பி வாழறேன்னா உடனே அதுக்கும் அவர் பதிலடி வைக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு நம்புறா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் போய் ஜெபம் பண்ணுங்க. நான் ஏற்கனவே ஜெபம் பண்ணி தான் என்னை ஆண்டவர் இப்படி நடத்துகிறாரு. சூழ்நிலைகளை அனுமதிக்கும் போது நாம் சோர்ந்து போகாமல் வாழ பழகணும்னு சொல்லி எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்காரு. பரவாயில்ல தம்பி, உங்களுடைய எல்லா ஆலோசனைகளுக்கும் நன்றியும் சொல்லிட்டு, இப்படி நான் ஆண்டவரே இந்த கிருபையை நான் ஆண்டவரை போக்கடிக்கக்கூடாது ஆண்டவரே, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்னுடைய அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் நான் வெறுத்து, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில் எல்லாமே செம்மையாக நடக்கணுங்கிறத நான் வெறுக்கிற ஆண்டவரே, உம்மோட நாமத்திற்கு மகிமையாக எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தக்க இருதயத்தை எனக்கு தாரும். தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனா இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி இந்த உலகத்திலே வாழ்ந்து, ஆண்டவரே இப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இந்த கிருபையான வாழ்க்கையை நாங்கள் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல், எத்தனையோ காரியங்கள் நடந்தாலும் ஆண்டவரே நான் சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவரே. எல்லாருக்கும் நடக்குது, எல்லாருக்கும் அப்படி நடக்குது, உங்களுக்கு ஏன்னா நடக்கட்டும் தேவரீர். நீங்கள் அனுமதிக்கிற இந்த சூழ்நிலையிலே கடந்து செல்ல உங்களுடைய வல்லமையை எனக்கு தருவீங்க ஆண்டவரே. தாழ்மையை கற்றுத்தாங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் மனம் சோர்ந்து போகாது இருக்கிற ஒரு ஆவியை தாரும் ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கையை நான் இப்படியா வாழ
நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் தமது இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அது நமக்கு போதிக்குது. ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, சூழ்நிலைகள் நான் கடைசியாக அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், அண்ணா இந்த ட்ரிப்பு வண்டி நின்று போனாலும் பரவாயில்ல, திரும்ப திங்கக்கிழமை காலையில் நான் வர்றேன், ஆரம்பிப்போம். தேவன் என்னை இப்படி நடத்துகிறார், அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லுறது எனக்கு தெரியுது இல்லைங்களா. அவர் என்னன்னா உங்கள் வண்டியை தொட்டவனே இப்படி இல்லை, வாழ்க்கையிலேயே என்னோடய சர்வீஸிலே 50 வயசு 50 வருஷ காலமாக நான் மெக்கானிக்கு வேலை பார்க்குறேன், ஒன்றுமே நடந்தது கிடையாது, கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியங்கள் உங்கள் வண்டியில் நடந்துட்டேன்னு சொல்லி அவர் வருத்தப்படுறாரு. சாப்பிடுங்க பரவாயில்ல, டீ குடிங்க, செய்வோம் செய்வோம் செய்வோம், தேவன் என்னை செம்மைப்படுத்த உங்களை பயன்படுத்துகிறான்னு சொல்லி நான் இப்படி காரியங்களை இலகுவாக எடுத்துக்கிட்டாங்க. இப்படி நம்ம வாழ்க்கையில் ஆயிரங்கள் போகட்டும், ஆண்டவரே சமாதானத்தின் தேவனே நான் உங்களை என் இருதயத்தில் காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே, அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, என் இருதயத்தைக்குள்ளேயே நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரே, பரவாயில்ல சூழ்நிலையில் வரும்போது நீ எப்படி இருக்கிற, உனக்கு துன்பம் வந்தபோது நீ உன்னுடைய கைகளை தளர விடுறியா, இப்போ தான் நீ உறுதியாக இருக்கணும். யோபுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க சகோதரர்கள், நீங்கள் இப்போ தான் உறுதியாக இருக்கணும். யோபு உறுதியாக இருந்தாருங்க. இதுபோல் நம்ம சூழ்நிலைகள் மத்தியில் நாம் அலசடிப்படாமல், ஆண்டவரே சூழ்நிலைகள் தெரியல ஆண்டவரே, அனுமதிக்கிறீங்க, காற்றையும் கடலையும் ஆண்டவரே கொந்தளிக்க செய்யும்போது அந்த சீஷர்கள் பயந்தது போல் ஆண்டவரே நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே, விசுவாசமுள்ளவனாய் வாழ்ந்து உண்மை கனப்படுத்த உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்துவார்.